ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நான் இவ்வளோ சீக்கிரம் எந்திரிச்சதே இல்லை. அதனால கொஞ்சம் அப்படியே என்ஜின் வந்து ரொம்ப அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. எப்பயாவது ஷூட்டிங் இருந்துச்சுன்னா தான் இந்த டைம் காலையிலலாம் எந்திரிச்சு உட்காருது. ஷூட்டிங் அப்படிலாம் இல்லைன்னா நம்மளோட ஒர்க்கிங் டைமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட். ஸோ குட் மார்னிங் எல்லாருக்கும். ஸோ நான் வந்து பியூர் சினிமாவோட இந்த போஸ்ட்ஸ் எல்லாம் வரும் இன்ஸ்டாகிராமில், அது எப்பயுமே நிறையா பார்த்துட்டு இருக்கேன். மற்ற டிரெக்டர்ஸ், கொலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் என்ன பேசுகிறாங்க, அவங்களோட ஐடியாலஜிஸ் என்ன இருக்குது, அவங்க எப்படி சினிமாவை அணுகுறாங்க அப்படின்றது நிறைய விஷயம் அப்படி பார்ப்போம். இப்போ பார்க்குற டைமில் நிறையா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வரும். ஏன்னா இந்த இடத்துல வந்து இப்போ ஒரு இன்டர்வியூவில் போய் உட்காந்து பேசுறதுக்கும், இல்லை எங்கேயாவது வேற ஒரு மேடையில் பேசுறதுக்கும், ஃபெலோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்ட பேசுறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கிட்ட பேசுறோம்னா நான் என்கிட்ட தான் பேசுறேன். லைக் இதுதானே நானும். அதே அந்த ஒரு ஃபீல் வந்து சில டைம்ஸ்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணும்போது அதை கிரியேட் பண்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மரியாதை, நன்றி சொல்லணும் நம்ம. ஏன்னா ரொம்ப எனக்கு வந்து எவ்ரி டைம் நான் ஷூட்டிங்ல இருக்கும்போது கூட அந்த ஏடிஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன், அப்புறம் அதை விட ரொம்ப பாவப்பட்ட ஜென்மங்கள் வந்து இந்த ஆர்ட் டைரக்டர்ஸ் கிட்ட சில அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, ஆர்ட் அசிஸ்டன்ஸ். அவங்க படுற கஷ்டம்லாம் வந்து நம்மளுக்கு ஒண்ணுமே நம்மளாலே பிலீவ் பண்ண முடியாது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த பசங்கள்லாம் எங்கேயாவது ஒரு ப்ராப்பர் வீட்டில் சந்தோஷமா அந்த மாதிரி ஒரு நல்ல எல்லாமே நல்ல ஃபேமிலிஸ்ல இப்போவும் வீட்டுக்கு போனா அப்பா அம்மா வந்து ரொம்ப கவனிச்சுக்கிற பசங்களெல்லாம் எல்லாருமே இருப்போம், லைக் ஏடிஸா இருக்கும்போது. பட் அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா மறந்துட்டு அந்த செட்ல வந்தோடனே எந்த வேலையா இருந்தாலும் நம்ம எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரோம், எதுலாம் இருக்க கண்ணா பின்னான்னு அப்படி இறங்கி ஒன்று ஒர்க் பண்ணும்போதே அங்கதான் இட் ஜஸ்ட் ஸ்டார்ட்ஸ். அங்க இருந்து நம்மளோட ஜென்யூனிட்டி எந்த லெவல்ல இருக்கோ அந்த லெவலுக்கு நம்மளோட லைஃப் மாறிடும். அப்படிதான் வந்து அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரோட லைஃப். ஸோ இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஏடிஸா இல்லைன்னா ஜஸ்ட் ஃபிலிம் ஒர்க்ஸ் அந்த மாதிரியா? எவ்வளவு பேர் வேற வேற படங்கள்ல ஒர்க் பண்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க? ஓகே, ஸோ மிச்சவங்கலாம் ஜஸ்ட் ஃபிலிம் என்தூசியாஸ்டா? லைக் இஃப் ஐ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், இப்போ அந்த பஞ்ச் நீங்க எல்லாம் இந்த ஒர்க் ஷாப் வந்ததுக்கு என்ன ரீசன்? அதேதான், அதுவும் இதுவும் ஒண்ணுதான். ஓகே, ஐடி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் இது மேல. ஓகே, சினிமாட்டோகிராஃபி. ஓகே, ஸோ அதான் என்ன இருந்தாலும் நம்ம எல்லாரையுமே டிரைவ் பண்றது ஒரே ஒரு விஷயம். இட்ஸ் ஜஸ்ட் பேஷன் டுவர்ட்ஸ் குட் சினிமா. ஒரு நல்ல படத்தை பார்க்கும்போது, இப்போ 2 வாரத்துக்கு முன்னாடி அமரன் ஒரு படம் பார்க்கும்போது நமக்கு ஏற்படுற ஒரு பேஷன், ஒரு தாக்கம், எவ்வளோ நல்லா இருக்கு இந்த ஃபிலிம், லைக் ஹவு மச் இட்ஸ் ஏபிள் டு மேக் அஸ் ஃபீல். இப்படி இந்த மாதிரி ஒரு படம் நம்ம எடுக்கணும், இப்படி இந்த ஒரு தாட்ல தானே எல்லாருமே ஆரம்பிக்கிற ஒரு விஷயம். அண்ட் அங்க ஆரம்பிச்சு அதே மாதிரி ஒரு தாட்டை வேற ஒரு செக்டர் ஆஃப் பீப்புளுக்கு நம்ம கிரியேட் பண்ணணுன்றது நம்மளோட எய்ம், வாழ்க்கையோட எய்ம். என்ன இதே மாதிரி என்ன இப்படி இந்த படம் ஃபீல் பண்ண வச்சது, நான் இந்த படம் பார்க்கும்போது இப்படி ஃபீல் பண்ணோம், அதே மாதிரி நான் ஒரு படத்தை பண்ணி அந்த பக்கம் இருக்கலாம் அவங்க எல்லாரையுமே பயங்கரமா வந்து ஃபீல் பண்ண வைக்கணும் அப்படின்றதுதான் இந்த டைரக்ஷனா நம்ம டைரக்டர்ஸ் ஆகணும், சினிமாட்டோகிராஃபர் ஆகணும், இல்லை வாட் எவர் இட் இஸ், அதோடைய கோர் ரீசன் ஆகுது. ஸோ அதுக்கு வந்து இது ஒரு பெரிய ஜேர்னியா தான் இருக்கு. இதுக்கு வந்து ஷார்ட்கட்ஸ் கிடையாது. அப்படியே ஷார்ட்கட்ஸ் இருந்தாலும் அது ஷார்ட்கட் மாதிரி நமக்கு தெரியும். பட் திருப்பி ரிவர்ஸ் கியர்ல போட்டு திருப்பி பின்னாடி கொண்டு வந்து அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே நம்மளை ஃபேஸ் பண்ண வைக்கும். தட் இஸ் ஹவ் இந்த சினிமான்ற ஒரு ஈகோ சிஸ்டம் அது அப்படிதான் ஒர்க் ஆகுது. இப்போ இதுல வந்து ஃபர்ஸ்ட் இப்போ இந்த செஷன்ல வந்து ஜென்ரலா நீங்களே சொல்லுங்க எப்படி போகலான்ட்டு. லைக் இப்போ நீங்களே ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா இட் மைட் பி வெரி இன்ட்ராக்டிவ் ஃப்ரம் த பிகினிங். ஆர் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஐ ஆஸ்க் யூ, உங்களுக்கு என்ன இப்போ சினிமாவை சொல்லி கொடுக்குற அளவுக்கு எனக்கு ஒன்றும் அவ்வளோவாலாம் தெரியாது. ஸோ எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்ல முடியும். என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸை என்னால் ஷேர் பண்ண முடியும். அது ஏதாவது ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு கனெக்ட் ஆகலாம், இன்ஸ்பயர் ஆகலாம். தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த ஒரு நாளில்
சாயங்காலம் போகும்போது எல்லாம் இந்த இதுலலாம் மோட்டிவேஷன் இதுலலாம் காட்டுவாங்க இல்லையா, இது போனோடனே பெரியார் அந்த மாதிரி தான். ப்ராக்டிக்கலா அது விஷயம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு இதனால ஒரு 5% எங்கேனாச்சும் ஒரு யூஸ் இருந்துச்சுன்னா அது வந்து இல் பி மோர் தேன் ஹாப்பி. அண்ட் the time spent with all of you is actually very important and memorable for me also. So I let someone start the thing. Yeah. Creative expression, audience expectation, எப்படி பேலன்ஸ் பண்றது, நீங்க எப்படி பண்ணிருக்கீங்க? எனி எக்ஸாம்பிள்? Okay, first கேட்டது யூனிக் கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன். ஓகே, see நம்ம எல்லாருக்குமே வந்து எல்லாருக்குமே ஒரு பேசிக் டிஃபால்ட் செட்டிங் இருக்கும், நமக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். சில பேருக்கு வந்து அவங்களுக்கு யோசிக்கும் போதே வந்து இப்போ ஒரு த்ரில்லர் எப்படி நம்ம கிரியேட் பண்றது, ஹவு டு ஒரு ஆடியன்ஸை வந்து எப்படி நம்ம சர்ப்ரைஸ் பண்றது, அவங்க எதிர்பார்க்காத விஷயத்த எதிர்பார்க்காத நேரத்துல எப்படி ப்ரெசென்ட் பண்றது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸாவே சில பேர் யோசிப்பாங்க. சில பேருக்கு வந்து எப்படி ஆடியன்ஸை வந்து சிரிக்க வைக்கிறது, எப்படி வந்து நம்ம அவங்கள வந்து என்டர்டெயின் பண்றது அப்படின்னு ஒரு வேற ஒரு போக்குல ஒன்று யோசிப்போம். சில பேர் வந்து எப்படி லைக் தேர் ஆர் வேரியஸ் அதர் எமோஷன்ஸ். அண்ட் சினிமா பொறுத்த வரைக்கும் நான் வந்து the enjoyment part of cinema is not entertainment but it's involvement. அதாவது எந்த அளவுக்கு ஆடியன்ஸை நம்ம இன்வால்வ் பண்ண வைக்கிறோன்றதான் கணக்கு. அதுல வந்து சிரிக்க வைக்கிறோமா, அழுக வைக்கிறோமா, இல்ல மாசா ஒரு இது ஃபீல் பண்ண வைக்கிறோமா, எதுவுமே இல்லை. லைக் ஹவு மச் ஐ எம் ஏபிள் டு என்கேஜ். இப்போ இந்த என்கேஜ்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம், லைக் நம்மளுடைய கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன்ல எந்த விஷயத்துக்கு அவங்க இன்வால்வ் ஆறாங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை நம்ம வந்து கேதர் பண்ணிட்டோம்னாலே எங்க அந்த பையன் போயிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் யோர் கோர் சென்ஸ். உங்களுடைய பேசிக்கா உங்களுக்கு என்ன ரொம்ப இயல்பா வருது அப்படின்றத நம்ம வந்து ஃபிகர் அவுட் பண்றோம். ஒன்ஸ் அது ஃபிகர் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நீங்க ஒரு 5 பேர் மத்தியில உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, ஜாலியா ஏதோ ஒரு கமெண்ட் பண்றீங்க, ஒரு காமெடி பண்றீங்க, ஏதோ ஒன்று பண்றீங்க, உடனே அந்த 5 பேர் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னோடனே நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். நம்ம இந்த மாதிரி பேசுறது இவங்களுக்கு பிடிக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்லாங் பேசுறது நமக்கு பிடிக்குது அப்படின்றதுல இருந்து வி வில் ஸ்டார்ட். அப்போ அதே ஏரியாலேயே நம்ம பேச ஆரம்பிப்போம். தென் அதை வச்சு நம்ம டெவலப் பண்ணிட்டே போவோம். சேம் திங் நம்ம ஷார்ட் ஃபிலிம்ஸோ இல்லை ஒரு கதையை நரேட் பண்ணும்போதோ ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ரியாக்ஷன் இருக்கும் நம்ம மேல. அதை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு அவன் என்ன ரியாக்ட் பண்றான் அப்படின்றதுல வச்சு நமக்கு ஒரு கேலிபிரேஷன் கிடைக்கும். லைக் வி வில் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே ஃபைன், திஸ் ஒர்க்ஸ், இது ஒர்க் ஆகலை அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இது இட்ஸ் மோர் ஆஃப் எப்பயுமே பிளேயிங் இட் டு த கேலரி வந்து அது எல்லாமே பை எக்ஸ்பீரியன்ஸ் தான் வரும். லைக் நமக்கே வந்து தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானும் ரவுடிதான் ஃபில்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஃபில்ம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 3-4 days முன்னாடி அந்த ஃபில்மை ப்ரிவியூ பார்த்த யாருக்குமே வந்து பெருசா அது வந்து பிடிக்கல. அவங்க அது பிடிக்கலன்னு சொன்னதோ இல்லை அது அவங்க நல்லா இல்லைன்னு சொன்னதோ நானும் அப்படிதான், எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. மேபி சரி இவ்வளோ சினிமா தெரிஞ்ச இவங்க வந்து சொல்றாங்கன்னா அப்போ கண்டிப்பா நல்லா இல்லை அப்படின்றத நினைச்சிட்டு நான் வந்து ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நான் வந்து படமே நான் தியேட்டருக்கே போகல அன்னைக்கு. ஏன்னா எனக்கு வந்து பயம், ஒரு மாதிரி ஏதோ தப்பாயிடுச்சு இல்லையே நம்ம. ஏன்னா அந்த ஸ்கிரிப்டை வந்து நான் நரேட் பண்ணது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஹீரோஸ்க்கு நரேட் பண்ணியிருப்பேன் அந்த டைம்ல. யாருக்குமே வந்து அந்த கதை வந்து என்னால கரெக்டா தான் நரேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட் சம்டைம்ஸ் அதுல இருக்கிற ஹியூமரோ இல்லை அதுல இருக்கிற விஷயங்களோ என்னால அது கம்யூனிகேட்டே பண்ண முடியல. அவங்களுக்கு அது புரியவே இல்லை. எல்லாரும் கதை கேட்டுட்டு இங்க எவ்வளவு பேர் நானும் தான் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. பட் இன்கேஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதுல இப்போ லாஸ்ட்ல வந்து ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அந்த கிளைமேக்ஸ்ல வந்து வில்லன் 2 வில்லன் இருப்பாங்க. இந்த வில்லன் வந்து அவரை குத்திடுவாரு, அந்த வில்லன் வந்து இவங்களை குத்திடுவாங்க. ஹீரோ வந்து ஆக்சுவலா வந்து சும்மா நிற்பாரு. இப்போ சும்மா நிக்கிறோம் அப்படின்றது வந்து ஒரு ஹீரோ கிட்ட நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு அது பிடிக்காது. நான் எதுக்கு சும்மா நிக்கணும், கடைசி வரைக்கும் வந்து ஓகே, கடைசி வரைக்கும் எல்லாம் ஓகே, பட் 2 பேரும் கத்திய கொண்டு வந்தோன்னே நான் 2 பேர் கத்திய வாங்கி நான் 2 பேரையும் குத்துறேன் அப்படின்னு அவங்க ஒரு சஜஷன் சொல்லுவாங்க. இல்ல ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல மட்டும் ஏதாவது ஒரு வேற ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாமே, இப்படி பண்ணலாமே, அப்படி பண்ணலாமே அப்படின்னா. பட் நமக்கு வந்து எப்படி இருக்கும்னா இப்ப எனக்கு வந்து ஆஸ் அ டைரக்டரா நான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் ஒரு சீனோ இல்ல ஒரு இது கூட வேற யாருக்காகவும் நான் சேஞ்ச் பண்ணதே கிடையாது. அது வந்து என்னோட இது பேட்டர்ன்.
ஸோ அது அது வந்து எனக்கு எப்படின்னா அதுதான் என்னுடைய ஒரு பவரா நானே நினைச்சுப்பேன். ஸோ அதனால ஒரு ஃபிலிம் எனக்கு நடக்கலைன்னா கூட இது எப்போ கரெக்டா ஃபார்ம் ஆகுமோ அப்போ நான் அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் போயிடுவேன். அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என் லைஃப் அமைச்சுப்பேன். ஸோ ஐ கோ ஆஃப்டர் தட். ஐ கோ ஆஃப்டர் வாட் ஐ வாண்ட் டு மேக், வாட் எவர் இஸ் இன் மை பேப்பர் ஆர் என்னோட இமேஜினேஷன் என்ன இருக்கோ அதை எப்படியாச்சும் எடுத்துட்டு வர்றதுக்கு இப்போ இது இல்லையா, அப்போ இது கரெக்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் ஆகி போயிடுவேன். ஸோ இப்படியே போக போக கடைசியில ஆக்சுவலா விஜய் சேதுபதி சார் கிட்ட வந்து நான் முதல்ல கதை சொல்லும்போது அவருக்கு கதை பிடிக்கல, அவர் வேணாம்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் ஒன்ஸ் நான் ஆக்சுவலா கதை வந்து வெறும் இவங்க நயன் கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு மட்டும்தான் பிடிச்சது. அவங்க தான் இப்ப செமையா இருக்கே அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு அப்படி சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஒன்ஸ் அவங்க படத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி சார் இவங்க இருக்காங்க, இவங்க நயன் மேம் வந்து டேட் கொடுத்துருக்காங்க, அனிருத் வந்து மியூசிக் போடுறன்றாரு, தனுஷ் வந்து ப்ரொடியூஸ் பண்றேன்றாங்க, நீங்க மட்டும் எவ்வளவோ படம் சுமாரான படம்லாம் பண்றீங்க, எனக்கும் வந்து ஏதாவது ஒரு உங்க கருணை கோட்டால எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே பொழைச்சு போயிடறேன்னு. இதே ஏன்டா அதே கதையே ஏன்டா திருப்பி சொல்ற, இந்த ஒரு வருஷத்துக்கு நீ வேற எந்த கதையுமே பண்ணலையாடா? இல்ல சார் இது கரெக்டா, இதுதான் சார் எனக்கு கரெக்டா இருக்கும், இது நான் கரெக்டா பண்ணிடுவேன், நீங்க என்ன நம்பி பண்ணுங்க, ஓகே ஒரு ஒன் பேட் ஃபிலிம் நினைச்சுக்கோங்க, இல்ல ஏதோ நினைச்சிட்டு எனக்கு ஒரு 40 நாள் 50 நாள் டேட் மட்டும் கொடுங்க சார், எனக்கு படம் நடக்கும்னு சொன்னேன். அவருடைய நல்ல மனசு, அவர் வந்து ஓகே அப்படின்னு சொல்லி டேட்டை கொடுத்தாரு. ஆக்சுவலா இந்த இடத்துல நான் சும்மா இது அவுட் ஆஃப் டாபிக், பட் விஜய் சேதுபதி சார் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும். ஒரு வாட்டி வந்து நான் வலசராக்கம்ல இங்கதான் அவரோட ஆஃபீஸ் இருக்கு. எத்தனை பேர் அவரோட ஆஃபீஸ் மேபி யாராவது ஒருத்தர் பார்த்துருக்கலாம். அந்த ஆஃபீஸ்ல வந்து ஒரு மாடி மாதிரி இருக்கும், இப்படி சுவலா ஒரு மாடி இருக்கும். அப்போ வந்து ஒரு வாட்டி நான் கேட்டேன், அவர் வந்து ஒரு படம் பண்ணாரு, அந்த படத்தோட பேர் சொல்ல விரும்பல, அந்த படம் பெருசா போகல. அப்ப நான் கேட்டேன், இந்த படம் ஏன் சார் இந்த படம் பண்ணீங்க, என்ன ரீசன் அப்படின்னு கேட்டேன். அப்ப வந்து அவர் சொன்னாரு, அவர் மாடியில நின்று இருந்திருக்காரு. அந்த டைரக்டர் வந்து ஒரு 55-56 வயசாம் அந்த டைரக்டருக்கு. ஸோ அவர் வந்து அந்த சைட்ல புடிச்சு மெதுவா நடந்து வந்திருக்காரு. அப்படியே மெதுவா நடந்து வந்துட்டு இருக்கிறத இவர் மேல இருந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. அவர் மேல வரதுக்குள்ளேயே இவர் டிசைட் பண்ணிட்டாரு இவனுக்கு ஒரு படம் பண்ணணும்ட்டு. ஓகே, அவர் கதையை பத்தி இதை பத்திலாம் அவர் எதுவும் அதை பத்தி அவர் யோசிக்கல. அவரோட மனசு பாருங்க, அவரோட மைண்ட் செட் பாருங்க. ஒரு ஹீரோ பீக்ல இருக்காங்க, அவ்வளவு படங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவருக்கு அப்படி ஒரு ஃபீல் வருது. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன் ஆஃபீஸ் ஏறி இறங்கவே இருந்தாலும் இவ்வளவு கஷ்டப்படுறான், அப்போ இதுக்கப்புறம் அவன் எத்தனை ஆஃபீஸ் போய் ஏறி இறங்கணும், ஸோ அவன் அந்த ஏறி இறங்குற அந்த ப்ராசஸ் நான் டேட்டு கொடுத்தா நின்றுடும், அதனால நான் ஒரு படம் பண்றேன். ஸோ இது விஜய் சேதுபதிக்கு நீங்க கை தட்டுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இப்போ இந்த கோட்டாலதான் நானும் போறேன். இதே சேம் சார், அவருக்காக எல்லாம் இப்படி பண்றீங்க, நமக்காகவும் அப்படியே ஏதாவது ஒண்ணு, நானும் வேணா அந்த மாடியில் ஒரு 4 தடவை ஏறி அப்படின்ட்டு அப்படிதான் நானும் ரவுடி தானே வந்து எனக்கு இதாச்சு. ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, இந்த ஃபிலிம் கரெக்டா தானே இருக்கு, இது என்ன எனக்கு, ஏன்னா அதுல ஒரு சீக்வன்ஸ் கூட எனக்கு வந்து இதை நம்ம கம்மியா எடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி கிடையாது. எல்லாமே நான் என்ன யோசிச்சேனோ அதை எடுத்திருக்கேன், எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்திருக்கேன். கடைசி வரைக்கும் ஐ ஜஸ்ட் டன் ஜஸ்டிஸ் டு வாட் எவர் ஆன் பேப்பர் அப்படின்றத மட்டும்தான் நான் பிலீவ் பண்ணேன். அப்புறம் நெக்ஸ்ட் டே ஃபிலிம் ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆகி நல்லா போகுதுன்றது எனக்கு வந்து தெரியாது, ஏன்னா 5 மணிக்கு காலையில நான் தூங்கிட்டேன். அப்போ யூஎஸ்ல மட்டும் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னு நினைக்கிறேன். எவனோ ஒருத்தன் கொஞ்சம் இதா போட்டான், இந்த மாதிரி படம் கொஞ்சம் சுமாரா இருக்குன்னு ஏதோ ஒரு ரிவ்யூ வந்துச்சு. அதை பார்த்துட்டு சரி ஓகே, முந்தா நேற்று சொன்னதும் இன்னைக்கு சொன்னதும் எல்லாம் ஒரே ரிவ்யூ தான், ரிப்போர்ட் தான் அப்படி சொல்லிட்டு நான் படுத்து தூங்கி கடைசியில் 6:30 மணிக்கு ஈவினிங் தான் எந்திரிச்சேன். அக்டோபர் 21 வெட்னஸ்டே எந்திரிச்சு போனை ஆன் பண்றதுக்கு பயம், ஏன்னா ஊரே காரி துப்பிடுன்ற மாதிரி ஒரு கவலையில அப்படியே எந்திரிச்சு அதுக்கப்புறம் மெதுவா போனை ஓபன் பண்ணா 2-3 மெசேஜ் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா இவங்க தனியொருவன் டைரக்டர் இருக்காங்களா, மோகன் ராஜா சார், அவர் வந்து கால் பண்ணா ஃபோன் எடுத்தோடனே அவர் வந்து விக்னேஷ் என்ன பயங்கரமா இருக்கு, செம்மையா சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் பேசினோடனே சரி ஓகே டைரக்டர்ஸ் அவங்களுக்கு மேபி பிடிச்சிருக்கு. அப்புறம் ட்விட்டர்ல போயிட்டு பார்த்தா படம் நல்லா ஒர்க் ஆயிருக்கு அப்படின்றது வந்து ஃபீல் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட டேக்அவே என்னன்னா,
என்னோட கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்றத நான் பிலீவ் பண்ணணும். அதை மட்டும் தான் நான் வந்து நம்பினேன். கடைசி வரைக்கும் அதுக்காக ஒர்க் பண்ணிட்டேன். கடைசி வரைக்கும் அதை வேற யார் என்ன சொன்னாலும் நான் அதையே ஃபோக்கஸ் பண்ணி போயாச்சு. அது ஸ்ட்ரெயிட்டா நான் யாரை நம்பி நம்ம பண்றோமோ, யாருக்காக நம்ம பண்றோமோ, அது வந்து அந்த ஆடியன்ஸ் அவங்க வந்து அதோடைய வேலிடேஷனை கொடுத்துட்டாங்கன்னு உடனே ஓகே, இந்த ஜானர், இந்த பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம், இது வந்து ஒரு ஸ்டைலா இவங்களுக்கு செட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து ஒரு மூலதனமா எடுத்துக்கிட்டு நம்மளுடைய அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்ந்துப்போம். இதுதான். சர்வைவல் அப்படிங்கிறது என்னோட ப்ரொஃபஷன். ஓகே. ஐ அம் ப்ரொஃபசர் பை ப்ரொஃபஷன். பட் எனக்கு எப்பயுமே ஒரு ஜுவாலா, ஒரு ஃபயர் இருந்துகிட்டே இருக்கும். யூ ஹேவ் டு டூ சம்திங் ரிலேட்டட் டு மீடியான்னு சொல்லி. ஸோ அது யானை பசிக்கு தீனி போடுற மாதிரி ஐ கோ ஃபார் ஃபிலிம் ரிவ்யூஸ், ஐ டேக் பார்ட் இன் இந்த சாட்ஸ், இது மாதிரி தான் நான் பண்ணிட்டே இருக்கேன். பட் ஐ ஹாவ் சம்திங் டெல்லிங் மீ தட் ஐ கேன் டூ ஏ ஷார்ட் ஃபிலிம். ஆனால் அந்த பார்த்து போகிறதுக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்பேர் மை டைம் ஆல்சோ பிகாஸ் ஐ எம் அ ஃபுல் டைம் எம்ப்ளாய். ஸோ ஹவு டு மேக் அ ஷார்ட் ஃபிலிம், ஹவு ஐ ஷுட் ப்ரொசீட், அந்த ஒரு சின்ன ஒரு இது. ஓகே. இல்லை, இப்போ நீங்கள் வந்து குவென்டின் டாரண்டினோ வந்து ஒரு இடத்துல உனக்கு படம் எடுக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா போய் படம் எடுத்துரு அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று இருக்கு. இப்போ என் அம்மா வந்து ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஓகேங்களா. அவங்க வந்து வடபழனி போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இன்ஸ்பெக்டர் ஒரு 10 வருஷம் இருந்தாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு சம்டைம்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துச்சுன்னா அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு கேமரா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேமரா வந்து ஆக்சுவலாக நல்ல கேமரா, கவர்மெண்ட்லேயே இருக்கிறது. அது வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ நைட் டைமில் அதை வந்து நான் எடுத்து யூஸ் பண்ணி என்னோட ஷார்ட் ஃபில்மை நான் எடுத்திருக்கேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது நைட்டில் ஒன்ஸ் அது யூசேஜ் இல்லை, ஏன்னா என் அம்மா கண்ட்ரோலில் தான் இருக்கும். இப்போ உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், அந்த டைம்ல ஏற்ற மாதிரி இப்போ ஆக்சுவலாக எவ்வளவோ நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணீங்கன்னா அவ்வளோ பசங்க, அவ்வளோ பேர் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் வாட் இது இருக்கு. ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் பண்றோம்னா நீங்க ஒன்ஸ் ஒரு கதை எழுதியிருப்பீங்க, அதை வந்து அடுத்த கட்டம் என்ன, ஒரு கேமராமேன் கிட்ட நீங்க அதை பத்தி சொல்வீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு அவனே ஒரு எடிட்டர் சொல்லுவான். இது மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸா இன்னைக்கு 10 வருஷம் முன்னாடி இந்த அளவுக்கு வந்து ஒரு கேமராடரி இருந்துச்சா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் இப்போ வந்து அது இருக்கு. இப்போ வந்து நிறைய ஒரு டிஓபின்னு ஒருத்தர் வந்தா அவங்களுக்கு வந்து ஒரு எடிட்டர் ஃப்ரெண்டா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு விஎஃப்எக்ஸ் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காங்க, யாரோ ஒருத்தர் இப்படி ஒரு டீமா அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டீமையோ யாரோ ஒருத்தர் உங்களோட சினர்ஜி மேட்ச் ஆகிற மாதிரி யாரோ ஒருத்தவங்களை நீங்க வந்து மீட் பண்ணீங்கன்னா கூட உங்களோட விஷயம் ரொம்ப ஈஸியா வந்து சார்ட் அவுட் ஆகிடும். பிகாஸ் ஒரு நாள்ல அவ்வளோ டைம் இருக்குல்ல, நமக்கு தான் ஏகப்பட்ட நேரம் இருக்கு. ஸோ வி கேன் ஈஸிலி யூஸ் இட். சினிமா கோர்ஸ்லாம் சும்மா அது ஒரு கோர்ஸ்லயும் ஒன்றும் பெருசா எனக்கு அதுல அந்த மாதிரி இந்த கோர்சஸ் அதுலலாம் நம்பிக்கை இல்லை. இப்போ சைக்கிள் ஓட்ட கத்துக்கணும்னா ஏறி உட்காந்து அவ்வளோ வேற என்ன பண்ண முடியும். அதான் அது நம்ம சொல்லி கொடுக்கறதுல ஒன்றும் இல்லை, ஆக்சுவலா சொல்லியே கொடுக்க முடியாது. அது ஒருத்தரோட இதுதான், கைப்பக்குவம் தான். தெரிஞ்சிருந்தா ரைட்டிங்ல வந்து ரொம்ப உங்களால இன்ஸ்பயர்ட் ஆகிருக்கிறேன். ஐ திங்க் இதை நான் ரைட் பண்ணது காரணமே ஜெயிலர் மூவி ரத்தமாரிய சாங் தான் சார். என்னது ஜெயிலர் மூவி ரத்தமாரிய சாங் இருக்கு. ஓகே அந்த மூவி தான். பிகாஸ் வந்து நான் நிறைய எழுதி இருக்கிறேன். இந்த ஒரு பர்டிகுலரான கவிதை எழுதுறதுக்கு மட்டும் எனக்கு 4 years ஆச்சு. ஆனா அந்த பாட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன உங்க முன்னாடி நான் சொல்ல விரும்புறேன். பட் உங்களுக்கு இது டக்குனு புரிஞ்சிடும், பிடிக்கும். ஐ ஹோப். இரவில் பிரிந்தாய், அதானோ இன்னும் விடியவும் இல்லை, கண்களை மூடினாய், அனைத்தும் கனவாக மாறியது. இரவில் பிரிந்தாய், அதானோ இன்னும் விடியவும் இல்லை, கண்களை மூடினாய், அனைத்தும் கனவாக மாறியது. கனவும் தொடங்கியது, என் வாழ்வு மாறியது, இருள் நிறைந்தது. கண்களை திறக்காத நீ, கண்கள் கலங்காத நான். மனம் ஏற்கவில்லை, வயது உணரவில்லை, நீ இல்லை என்று. மனம் ஏற்கவில்லை, வயது உணரவில்லை, நீ இல்லை என்று. உன் இறப்பிற்கு நான் காரணமாம், உன் இறப்பிற்கு நான் காரணமாம், நான் அதை ஏற்கிறேன். என் கவலையும் கண்ணீரும் கடிதத்தில் மட்டுமே, என் கவலையும் கண்ணீரும் கடிதத்தில் மட்டுமே. தின இரவும் கனவு கலையாதோ என்ற பயம், தின இரவும் கனவு கலையாதோ என்ற பயம். நிறைவேறுமாய் என் ஆசை, இக்கனவு கலையுமானால் உன் முகத்தில் நான் விழிக்க வேண்டும் அம்மா.
ஆக்சுவலி இந்த லிரிக்ஸ் நீங்க ரைட் பண்றது ஒரு டஃப்பான விஷயமா இருக்கு சம்டைம்ஸ். இது வந்து என்னுடைய 4 இயர்ஸ் ஆன லைஃப்ல இருந்த ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ், அதை நான் மீன் பண்ணி எழுதினேன். ஒரு லிரிக்ஸ் எழுதுறதுக்கு ஃபீலிங் எந்த மாதிரி விஷயம் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஃபீலிங் தான் சொல்லிட்டீங்க, அவ்வளோதான். உங்க இந்த ரத்த மாதிரி சாங் சூப்பர், வெரி நைஸ், வெரி நைஸ். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னீங்க என்னுடைய கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் இதுதான், அதுக்கு வந்து மக்கள் இந்த மாதிரி அடாப்டா அது அவங்களுக்கு பிடிக்குதுன்றது படம் ரிலீஸ் அப்புறம் தான் வந்து நான் கொஞ்சம் பார்த்துட்டேன். ஸோ அதே தான் நான் வந்து அந்த 2 மூவிஸ் பார்க்கும்போதும் சரி, நானும் உங்களோட தான் பார்க்கும்போதும் சரி, காசு வாங்க 2 காலம் பார்க்கும்போதும் சரி, எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா இந்த படத்தை நினைச்சிருந்தா, ஏன்னா அந்த படத்துல அந்த கதையில இருந்த சப்ளாட்ஸே வந்து நிறைய எமோஷன் ட்ரைவிங் மூவிஸா எடுக்கணும்னு நினைச்சிருந்தா, ரொம்பவும் எமோஷனலா. இல்ல உதாரணத்துக்கு நானுங்களோட வந்து ராதிகா மேம் கேரக்டர் வந்து இன்னுமே வந்து எலாபரேட் பண்ணி அது வேற மாதிரி மூவியாவும் எடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனா நீங்க வந்து என்ன உங்களோட வாய்ஸா வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு ராம்காம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த என்டையர் மூவியுமே வந்து ஒரு ராம்காமா தான் ட்ரீட் பண்றீங்க. காமெடி ஆக்டர்ஸ் இருந்தாலுமே அவங்களுக்குன்னு தனியா எதுவுமே ஸ்பேஸ் இல்லாம வந்து இப்போ ஒரு ஹீரோ இருக்காருன்னா, அவர் ராம்காம் மூவியோட ஒரு ஹீரோனா அவர்கிட்ட இருக்கிற ஃபிளாஸே வந்து அந்த லவ்ல நடக்கிற காமெடியா வந்து போய் முடியும். ஸோ அது உங்களோட வாய்ஸ் வந்து எப்படி அங்க நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க? நான் இந்த மாதிரி மூவிஸ் தான், இந்த மாதிரி தான் நான் வந்து இவ்வளோ ஹார்டான எமோஷனை கூட நான் இவ்வளோ லைட்டா தான் நான் வந்து ஹேண்டில் பண்ண போறேன் அப்படின்றத நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? அதான் சொன்னல, ஒருத்தருக்கும் ஒரு அவங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலுன்னு ஒன்று வரும். அந்த இதுதான் அது. நான் பேசிக்காவே வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் லைட்டாக எடுத்துக்கிற ஒரு ஆள் தான். ஸோ எனக்கே ஐம் நாட் அ வெரி எப்படி சொல்றது, இப்போ நமக்கு சொல்ற யங் ஏஜ்ல இருந்து நம்ம எப்படி டெவலப் ஆகிறோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. நம்ம லைஃப்ல நம்ம வர விஷயம். இப்போ நான் வந்து 12th இருக்கும்போது என் அப்பா வந்து இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃபா ஆகும் யாரா இருந்தாலும், லைக் வீட்டில் ஒரு பேரண்ட் இது பண்ணோம்னா. பட் அப்போ வந்து ஒரு மெச்சூரிட்டி நமக்கு வரும் லைஃப்ல. அப்போ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு நிறைய விஷயங்களை நம்ம வந்து ஈஸியா இருந்த விஷயங்கள்லாம் கஷ்டமா மாறிடும். அப்போ ஒரே ஒரு டெசிஷன் தான் நம்ம எடுக்கணும். இதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்ன்றது மட்டும்தான். எப்பேற்பட்ட விஷயத்தையுமே, இப்போ ஒரு டிராஃபிக் போலீஸ் டப்புன்னு நம்மளை நிறுத்திட்டான், இந்த நேரத்துல எப்படி வேணா அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணலாம். அவர்கிட்ட ப்ளீஸ் சார்னு கேட்கலாம், நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்கலாம், இல்லை நான் ஃபோன் போடுறேன்னு சொல்லலாம், நீங்க பேனிக் ஆகலாம், போய் சொல்லலாம், எப்படி வேணா இது பண்ணலாம். அந்த சுச்சுவேஷன்ல அதை எப்படி அனலைஸ் பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னு இருக்கும். இப்போ அது ஒருத்தரும் இப்போ அங்க வந்து இந்த போலீஸை நான் என்ன பண்றேன்னு நினைக்கிறவங்க ஒரு ஆக்ஷன் பண்ண எடுக்கணும்னு ஆசைப்பட்டுருவான். நான் வந்து இப்ப பேட்ச்ல ஏதாவது ஒரு பேர் இருந்ததுன்னா, இப்ப அந்த பேரை பார்த்துட்டு அவர்கிட்ட கொஞ்சம் ஏதாவது ஒன்று சில்லியா ஒரு ஜோக் அடிச்சுட்டு, சார் தெரியாம வந்துட்டேன் சார், என்ன சார் இதெல்லாம் ஒரு அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு பேசிக்காவே என் நேச்சர் அவ்வளவுதான். ஸோ ஆக்சுவலா பாவக்கதைகள் சொல்லிட்டு நெட்ஃபிளிக்ஸ்ல ஒன்று வரும். அதுல வந்து இருக்கலே ரொம்ப டேஞ்சரஸ் டாபிக் அது. இது என்ன ஆணவ கொலை எது யா. ஸோ அதை வந்து ஹேண்டில் அது இந்த பக்கம் வந்து வெற்றி சார், அந்த பக்கம் வந்து இவங்க சுதா கோங்கரா மேம், இவங்கெல்லாம் பயங்கர அதோடைய மேவரிக். ஸோ பட் அந்த இடத்துல வந்து நான் என் ஸ்டைலோ இல்லை எனக்கு பிடிச்ச அந்த ஜானரையோ நான் மிஸ் பண்ண விரும்பல. உடனே நம்ம ஐ டோன்ட் வாண்ட் டு பிஹேவ் லைக் சம்மன் எல்ஸ், எனக்கு அது மாற்றி பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஆசை இல்லை. எனக்கு என்னோட ஸ்டைல் என்னவோ, எனக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரிதான் நான் அதை வந்து அப்ரோச் பண்ணேன். ஸோ பேசிக்கா அது இட்ஸ் ஆல் டிபெண்ட் ஆன் அவங்களோட நேச்சர் கொஞ்சம் இருக்கும். லைக் ஹவு வி ஹேண்டில் திங்ஸ், ஈஸியா ஒரு சுச்சுவேஷன் எப்படி சார்ட் அவுட் பண்ணா, அது நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் ரிஃப்ளெக்டிங் ஆன் த மூவின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகேவா? எனக்குமே அது பாக்குறப்போ அந்த பாவக்கதைகள்ல நீங்க எடுத்த போர்ஷன் மட்டும் ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. எல்லாமே ஒரு மூட்ல போயிட்டு இருக்கப்போ இவ்வளவு ஒரு சென்சிட்டிவான டாபிக் எடுத்து, அதான் அது ரொம்ப சென்சிட்டிவான டாபிக்கை வந்து ஹியூமரஸா ஹேண்டில் பண்ணா, விளையாட்டுத்தனமா ஹேண்டில் பண்ணக்கூடாது. அதுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ ஈவன் அகெயின் இப்போ நானும் வந்துட்டு இப்போ பார்த்திபன் அவங்களோட கேரக்டர் இருக்கும், அதுல வந்து நமக்கு சிரிப்பு வரும், ஆனா அவர் காமெடி பண்ணல. அவர் வந்து இப்போ காமெடி வில்லன் ஒன்று இருக்கும் இல்லையா, அதுதான் இப்போ ஆனந்த்ராஜ் சார் வந்து அதுல ஒரு
அவர் பண்றது காமெடியா இருக்கும். பட் பார்த்திபன் பண்றது நமக்கு சிரிப்பு வரும். பட் ஆனா ஹி இஸ் நாட் ஜோக்கிங், அவர் சீரியஸா தான் இருக்காரு. இது ரெண்டுமே ஒரு ஒரு தின் லைன் தான். இதுக்கும் அதுக்கும் ஒரே மாதிரி மேட்டர் தான். பட் ஆனா இதோடைய ப்ரெசன்டேஷனோ இல்லை அதோடைய டயலாக்ஸோ அவங்க எப்படி ஒரு விஷயத்த அதை நம்ம எப்படி காட்டுறோமோ இதை எப்படி காட்டுறோமோ இதுக்கு நடுவில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு. அதை நம்ம கரெக்டாக கிராக் பண்ணிட்டே போயிட்டோம்னா எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே வந்து லைட்டர் வெயின்லையும் ட்ரீட் பண்ணலாம். பட் அதோடைய நமக்கு அந்த பயமும் இருக்கும். இப்போ இந்த பார்த்திபன் ஏதோ பண்ணிடுவானோ அப்படின்ற அந்த சம்டைம்ஸ் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு வில்லனையே வந்து காமெடியா காமிச்சோம்னா நமக்கு என்ன தேவை ஒரு வில்லன் கிட்டதுன்னா ஒரு பயம், அது நமக்கு மிஸ் ஆகும். பட் இதையும் நம்ம சேர்த்து நம்ம கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணோம்னா அதை நம்ம வந்து தெர் இஸ் அ லிமிட். எல்லாத்துக்குமே ஒரு ஒரு சின்ன ஒரு லைன் இருக்கு. இப்போ அந்த ஹீரோயின் காதம்பரி அந்த கேரக்டருக்கு வந்துட்டு எமோஷனல், அதாவது ஒரு அப்பா இறந்து போன ஒருத்தவங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறவங்கன்ற அந்த வெஞ்சன்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அட் த சேம் டைம் அவங்க சில்லியாவும் வந்துடக்கூடாது. பட் அவங்க சீக்வன்சஸ்ல காமெடி நம்ம கன்வே பண்ணிட்டு தான் வரோம். பட் ஆனா அந்த எமோஷன் வந்து அது இருக்கணும், கீழேயே இருக்கணும். அது வந்து பை ப்ராக்டிஸ் ஆர் நம்ம பண்ண நமக்கு ஒரு மீட்டர் தெரிஞ்சிடும் இது கரெக்டா ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் ஒரு ஜானரே இப்போ நான் ஏன் அதுனா இப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிற டிரெக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஜானர் இருக்குன்னா அதை அவங்க மாஸ்டர் பண்ணிட்டே போவாங்க. தி கீப் ஒர்க்கிங் இன் இட். அது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும், அந்த ஸ்டைல்லையே தான் மூவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இதுதான் என்னோட ஃபிலிம்ஸ். இதுக்கப்புறம் நான் எடுக்க போற ஃபிலிம்ஸ்லையுமே வந்து அந்த ஒரு மார்க் ஒன்று இருக்கணும், அந்த ஒரு ஸ்டைல் இருக்கணும். அண்ட் ஐ ஆல்வேஸ் வாண்ட் மை ஃபிலிம்ஸ் டு பி ஒரிஜினல். ஸோ அதுக்கு வந்து எந்த பேரலும் இருக்காது. இப்போ நாளைக்கு என்கிட்ட வந்து நீங்க ஒரு ஒரு கொரியன் டிவிடியோ இல்லை ஏதோ ஒன்று எடுத்து இதான உன் படம் அப்படின்றத சொல்ல முடியாத மாதிரி நான் வேலை செய்யணும்னு நான் ஆசைப்படுவேன். என்னோட ஹை வந்து அதுதான். எனக்கு வந்து இப்போ நான் காத்து வாக்கில் 2 காதல் நான் ஃபிலிம் பண்றேன் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் இந்த லாங்குவேஜ்ல இது பார்த்துருக்கேன் அப்படின்னு எத்தனை ஜென்மானாலும் எவனும் வந்து என்கிட்ட சொல்லிடக்கூடாதுன்றது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்டா இருக்கும். அந்த எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அந்த இட் ஹாஸ் டு பி ஃப்ரம் மீ, இட் ஹாஸ் டு பை மை ஒரிஜினல் ஐடியா. அதுதான் என்னோட ஹை. இட்ஸ் நாட் அபவுட் எனக்கு ஒரு சில பேருக்கு வேற மாதிரி இருக்கும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா படம் இவ்வளோ பெரிய கலெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். சில பேருக்கு வேற ஹை இருக்கும் ஒரு டிரெக்டர்ஸ்க்குமே. ஸோ என்னோட ஹை வந்து அந்த ஏரியா தான். அது வந்து ஸோ இந்த ஜானர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குன்னு எனக்கு தோணும். அதனால இதுலயே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இதையே என்னோட பேஸா நான் வச்சுக்கிட்டு ஐம் ஜஸ்ட் அட்டெம்ப்டிங் மூவிஸ். என்னோட லைஃப்ல நடந்த கெரியர்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டும் பிளஸ் நீங்க இப்ப சொன்ன ஒரு 2 விஷயத்தையும் சேர்த்தது. பட் நீங்க சொன்னீங்க இல்லையா நானும் ரவுடி தான் போது ஒரு 1 year வந்து நீங்க ட்ரைங் ஃபார் ஹீரோ இதுக்கு கிடைக்கிறதுக்குன்ட்டு. அண்ட் ஆல்சோ செட் விஜய் சேதுபதி வந்து ஒரு 55 வயசு ஓல்டு ஒரு டைரக்டருக்கு வந்து பாவம் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்ட்டு. இப்போ என்னோட கேஸ்ல பாத்தீங்கன்னா நான் வந்து 2011 to 18 வந்து இப்போ வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு நான் ஒரு ஆக்டரா தான் தெரியும். நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு சரி ஓகே அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் என்ன இருந்ததுன்னா ஓகே நடிக்கிறதுக்கு கூப்பிட்டாங்க அப்படியே அட்லீஸ்ட் சைட் பை சைட் இப்போ இங்க இருக்கிறவங்கள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் how long should they wait until they either ஒரு புது ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கா இல்லாட்டி வேற ஏதாவது பார்க்கணும்? what would be your advice? அட்வைஸ் அப்படின்றது இதுக்கு வந்து அட்வைஸே பண்ண முடியாது. ஏன்னா எனி அட்வைஸ் will be wrong for this. ஏன்னா இது வந்து ஒரு கேஸ்க்கும் ஒரு மாதிரி இது வேற பேட்டர்ன். நான் ஏடியா ஒர்க் பண்ண டைம்ல வந்து நான் ஆக்சுவலாக பிரபு சோலமன் சார் கிட்ட வந்து லாடம் அப்படின்ற ஒரு ஃபிலிம்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணேன். அதுக்கு முன்னாடி ஒரு படத்துல ஒர்க் பண்ணேன். அந்த படம் பேர் வந்து சிவி அப்படின்னு ஒரு படம், பேய் படம். அதுக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. அது என்னன்னா நான் வந்து எங்க ஏரியா உள்ள வராதுன்னு ஒரு ஃபிலிம். ஓகே வெங்கட் பிரபு சார் தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்றாங்க. இந்த படத்துல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் பிளஸ் அதுல வந்து கிரிக்கெட் பத்தி ஏதோ ஒரு கதை, அதுல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் இருக்கணும். அட் த சேம் டைம் கிரிக்கெட் விளையாடினீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு நடிக்கிறதுக்கும் இது இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம். அப்போ நான் வந்து யோசிக்கிறேன், என் ஃப்ரெண்ட் இதை சொன்னோடனே ஓகே
இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து என் ஃப்ரெண்டு, நான் மியூசிக் டைரக்டர் தரன் சொல்லிட்டு அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவர் வந்து ஒரு ஃபிலிம்ல ஒர்க் பண்றாரு, தான் அந்த சிவி. அப்ப நான் யோசிக்கிறேன், அப்பதான் அந்த உன்னை சரணடைதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் வருது, வெங்கட் பிரபு சாரோட ஃபிலிம். அந்த ஃபிலிம் வந்து நான் ஐ திங்க் சமுத்திரக்கனி சார் டைரக்ஷன் நினைக்கிறேன். அப்போ நான் வந்து என்ன நினைச்சேன்னா, ரொம்ப ஒரு டிராமா, மெலோ டிராமா இந்த மாதிரி பேஸ்ல இருக்கும். ஆனா ஒரு ஹாரர் ஃபிலிம்ல போய் ஒர்க் பண்ணா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் வரும், ஏன்னா டெக்னிக்கலா ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு விட்டுட்டு இங்க போயிட்டேன். தரன் கிட்ட சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்து விடுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எங்க ஏரியா உள்ள வராது அப்படின்ற படம் சென்னை 28 மாறி சென்னை 28 பயங்கர ஹிட் ஆகி அதுக்கு வந்து 100வது நாள் விழால ரஜினிகாந்த் வந்து அவார்டு கொடுக்குறாரு. இங்கேயோ ஒய்எம்சியோ எங்கேயோ அழுதனான்னு பயங்கரமா வெக்ஸ் அவுட் ஆயிட்டேன் நானு. என்ன அது இப்படி ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில மிஸ் பண்ணிட்டு அப்படின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு. அப்போ வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஏரியா இருக்கிறது இந்த இதுவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு வெறுப்பு வந்துருச்சு. அசிஸ்டன்ட் டைரக்டர் முடியலடா நம்மளால அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டா டைரக்ட் ஆகணும்னு சொல்லி கதை ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். இது வந்து ஆக்சுவலா நடக்கும்போது எனக்கு 2021 அந்த ரேஞ்ச், காலேஜோட லாஸ்ட் இயர். அப்போ கடகடன் ஸ்கிரிப்ட் அதான் போடப்பொடி ஸ்கிரிப்டை ஃபாஸ்டா எழுதிட்டு அதை வந்து எனக்கு வந்து நரேட்டே பண்ண முடியல, எங்கேயுமே போக முடியல. அப்போ நான் இந்த சைடு தான் வருவேன், இந்த கோடம்பாக்கம் வலசரம் இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்துட்டு இந்த கம்பெனிஸோட அட்ரஸ்லாம் எடுத்துட்டு நம்ம போய் கேட்போம். போனா ரொம்ப துச்சமா நம்மளை வந்து ஒரு மனுஷனாலே மதிக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான் இருக்கும் சுச்சுவேஷன் எல்லா இடத்துலயும் அப்படி. அப்போ அவங்க கிட்ட நம்ம ஒரு அட்டென்ஷன் வாங்குறதுக்கு சொல்றேன், ஒரே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்றதுக்கே வந்து பயங்கர டஃபா இருக்கும். லைக் எவ்ரி டைம் நம்ம வெளில நிற்போம், அவங்க போவாங்க, கார்ல வருவாங்க, இப்படி வருவாங்க, எப்படியாச்சும் யாரையாவது ஒருத்தர் கேட்ச் பண்ணணும்னு நம்ம நினைப்போம், ஒண்ணுமே முடியல. அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அன்னைக்கு வந்து இந்த யூடியூபோ இல்லை இந்த கேனான் 5D இந்த மாதிரி இட் வாஸ் நாட் வெரி ஈஸி. நான் சொல்றது 2007-2008 அப்போ நான் வந்து ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி ஒர்க் பண்ணேன். நிறைய போட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு எடிட் மாதிரி பண்ணி ஒரு 4.5 minutes ஒரு ப்ரோமோ வீடியோ ஒர்க் பண்ணி அந்த வீடியோக்கு நானே ஒரு வாய்ஸ் ஓவர் பண்ணி அந்த டிவிடி மேல வந்து எழுதிட்டு என் கான்டாக்ட் நம்பர் போட்டுருந்தேன். இது எங்க இருந்து எனக்கு இந்த ஐடியா வந்துச்சுன்னா, இந்த நடிக்க சான்ஸ் கேட்டு வராங்க இல்லையா, அவங்கெல்லாம் ஒரு போட்டோ கொடுத்து அந்த போட்டோ பின்னாடி அவங்க நம்பர் கொடுத்து நம்ம ஆஃபீஸ்ல வந்து வச்சுருவாங்க. நம்ம இப்போ டிரெக்டரா நமக்கு இல்லைன்னா கூட அந்த போட்டோஸ் கொண்டாந்து வச்சோடனே டைரக்டர் வந்துட்டு என்னையா அப்படின்னு சொன்னோடனே ஒரு நடுவில் வந்து ஒரு டைம் வரும். அப்போ எல்லாரும் எடுத்து அந்த போட்டோஸ் பார்ப்போம். ஏன்னா நிறைய டைம் சும்மா தான் இருக்கும் இதுல ஆஃபீஸ்ல. அப்போ வந்து இந்த படம் பார்க்கறது உள்ள பாத்தீங்கன்னா ஒரு வேலை சும்மா அப்படியே உட்காந்து பசங்களோட பேசிட்டு ஏதாவது வெட்டி கதை பேசிட்டு தான் மேஜர். அப்போ இந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி டைம் இருந்துச்சுன்னா இந்த சீடியும் எடுத்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஒரு டிவிடி மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டேன். அதை கொடுக்குறோம். நம்ம வந்து சின்ன சின்ன கம்பெனியா கொடுக்க வேணாம், நம்மள துப்புரவங்க கூட பெரிய ஆளா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வேணுட்டு போய் ஏவிஎம்குள்ள போயிட்டேன். அந்த மாதிரி பைக் எடுத்துட்டு அப்படியே இந்த உருண்டை இதெல்லாம் பெருசு பெரிய சொல்லிட்டு விளையாட்டா ஏவிஎம்குள்ள போயிட்டு, இங்க யார் சார் மெயின் இது இல்லை எதுக்கு கேட்குறீங்கன்னா, இல்லை மெயினான ஆள் யாருக்கு மேலே கேட்டு இந்த டிவிடி மட்டும் கொஞ்சம் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அங்க இருந்து அப்படியே மூவ் பண்ணி போனா ஜெமினி இது லேப் பின்னாடி அங்க போயிட்டு அங்கேயும் அதே மாதிரி போய் கொடுத்துருவேன். பட் நிஜமாவே அதை வந்து அவங்க மனோகர் பிரசாத்னு சொல்லிட்டு அவர் தான் ஏசிஎஸோட ஓனர், அவரு கண்ணில் பட்டு அவர் பார்த்து திருப்பி நான் ஃபாலோ போகும்போது கரெக்டா நான் அதை மென்ஷன் பண்றேன். அவருக்கு ஒரு ஞாபகம் வந்து அந்த படமும் ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கதை கேட்கறதுக்கு ரெடி ஆயிடும். அப்படின்னோடனே நான் படம் லாடம் ஃபிலிம்ல இவர் தான் வந்து அந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் மிஸ்டர் மயில் வாகனம். அவர் வந்து அப்போ என்ன வாடா படம் தான் கூப்பிடுவாரு, இப்ப தம்பின்னு கூப்பிடுறாருல. என்னடா ஹைதராபாத்ல இருந்து என்ன பஸ்ல அனுப்பிச்சு விட்டாப்புல, அவ்வளவுதான் அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லி, எங்க பஸ்ல சார் மத்தவங்க ட்ரெயின்ல போறாங்க, என்ன பஸ்ல ஏன் சார் போட்டு விடுறீங்கன்னு சொல்லி அவருக்கு தெரியும். ஸோ படம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே டைரக்ஷன் சான்ஸ் வந்துருச்சு, கிடைச்சி 25,000 செக்கப் போட்டு கையில கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் படம்
நான் கதை சொல்லும் போதே லண்டன்ல தான் ஷூட்டிங் இந்த மாதிரிலாம் சொல்லி படம் அவங்களுக்கு ஸ்டோரியும் பிடிச்சி போய் எல்லாம் போய் இவர் சிம்பு சாரை மீட் பண்ண வச்சாங்க. சிம்பு சார் கிட்ட போய் கதை சொல்லி அவருக்கும் ஓகே. இது வந்து 2007 சிலம்பாட்டம் ஷூட்டிங்ல இருக்கும்போது படம் ஓகே ஆயிடுச்சு. ஓகே ஆனவுடனே அவ்வளவுதான், அந்த ஒரு கவுண்டமணி அந்த சிசரு அந்த டப்பாவெல்லாம் தூக்கி இதுல போடுறாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. 21 இயர்ஸ்ல டைரக்டரா 22 இயர்ஸ்ல டைரக்டரான்னு சொல்லி வேற மாதிரி ஒரு ஹை. படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 வருஷம் ஆச்சு. அப்பதான் அந்த இதை போய் தேடினேன் திருப்பி சிசர். அப்படியே ஸ்லோவா அப்படியே வண்டி ரிவர்ஸ் வரும். அதான் சொன்னேன், நம்ம திடீர்னு ஒரு விஷயம் ஃபாஸ்டா நடந்துருச்சேன்னு ரொம்ப சந்தோஷமும் பற்றாதீங்க, ஸ்லோவா போயிட்டு இருக்கேன்னு சொல்லி வருத்தமும் பற்றாதீங்க. எவ்ரிதிங் ஹாஸ் இட்ஸ் ஓன் டைம். ஸோ அதை புஷ் பண்றதுக்கு அதனால பெருசாலாம் ஆக்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் டைம். பட் இதுக்கு நடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்மளோட வேலை என்ன? நீங்க ஒரு ரைட்டரா டெய்லி உட்காந்து எழுதி யாருமே சொல்லி ஆஃபே பண்ண அந்த கதையை கேட்டா அந்த ஹீரோ அதுக்கப்புறம் வேற எந்த வேலைக்குமே போகக்கூடாது. இந்த கதையை தான் நான் பண்ணணும்னு அவன் அடம்பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கதையை இருந்தது. அது ஒரு ஹியூமன்லி பாசிபிளான ஒரு ஒர்க் தான், எல்லாராலையும் முடியும். இப்போ நீங்க எக்ஸ்ட்ராடினரியா ஒரு கதை பண்ணீங்கன்னா ஒரு ஹீரோ வேணாம் நான் சொல்ல போறது கண்டிப்பா கிடையாது. ஸோ அந்த எக்ஸ்ட்ராடினரியான கதையை பண்றதுக்கு உங்களை வந்து யாரு ஸ்டாப் பண்றாங்க? யாருமே கிடையாது. நீங்க பண்ணீங்கன்னா படம். ஸோ நம்மளுடைய விஷயம் என்னைக்குமே அந்த இன்டர்வியூல வாட் எவர் இட் இஸ், அது வந்து மெரிட் பேசிஸ்ல தான் நடக்கும். அப்போ அந்த மெரிட் பேசிஸ்ல நடக்கணும். நம்ம நிஜமாவே வந்து we have to be powerful in our skill. அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதை நம்ம பண்ணிட்டோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். ஸோ அதுக்கு டைமிங்லாம் கிடையாது. இட்ஸ் ஆல் இஃப் வி டூ இட் கரெக்ட்லி 100% நடக்கும். நான் உங்களோட பெரிய ஃபேன். ஆக்சுவலி உங்க ஒர்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். நீங்க எடுக்கிற படம் வந்து ஜனரஞ்சகமா டார்க் ஹியூமர் டைப்ஸ்ல எடுக்கிறீங்க. ஆனா நீங்க பிரசன்ட் பண்ண படம் கூழாங்கல் அப்புறம் ராக்கி எல்லாமே கொஞ்சம் ராவா ட்ரையான சப்ஜெக்ட்ஸ். இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணணும், ஆடியன்ஸ்க்கு பிரசன்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சு? நீங்க எடுக்கிற ஜீனரும் இதுவும் வேற வேறையா இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி தோணுச்சு இதை ஆடியன்ஸ் கிட்ட பிரசன்ட் பண்ணணும்? எதை வச்சு அதை கிளிக் பண்ணீங்க? அதான் இப்போ இந்த மாதிரி ஜானர்லாம் நம்ம வாழ்க்கையில பண்றதுக்கு சான்ஸே கிடையாது. அருண் மாதேஸ்வரனோட படம் வந்துட்டு நான் அவன்கிட்டே கேட்பேன், ஏன்டா அப்படி பண்ற அப்படி சொல்லி என்னைக்காவது அடிச்சிருவானான்ற பயமும் எனக்கு இருக்கு. அவனை ஒரு வாட்டி நானும் அவனும் செட்டு சரி ஏதாவது ப்ரோமோ மாதிரி ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ப்ரோமோக்கு லிஸ்ட் அனுப்பிச்சு விட்டான், சுத்தியல், ரத்தம். நாங்க எங்க லிஸ்ட் ப்ரோமோ லிஸ்ட் எப்படி இருக்குன்னா பூ, வாட்டர் ஸ்ப்ரே, ஸோ கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட். ஆனா ஃபில்ம் மேக்கிங்கா பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்கா இருக்கு. லைக் அருணோட ஷார்ட்ஸோ இல்லை நீங்க பெபிள்ஸ் PS வினோத்ராஜோட இதுவோ, அது வந்து குளோபல் ஆடியன்ஸுக்கு வந்து அவ்வளோ போய் ரீச் ஆகிற ஒரு ஃபில்ம் லாங்குவேஜ் அவங்க தான் ஃபாலோ பண்றாங்க. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம பண்ற படம்லாம் ஃபெஸ்டிவல்ஸ் லைக் தீபாவளி, பொங்கல், இது. அவங்க பண்ற படம்லாம் வேற ஃபெஸ்டிவல்ஸ். அது வந்து கான்ஸ், ராட்டர்டாம், இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ். ஸோ 2 ஃபெஸ்டிவல் ஃபிலிம்ஸ்லையுமே நம்ம பேர் இருந்தா நல்லது தானே அப்படின்னு யோசிச்சு பண்றோம். இப்போ ரீசெண்டா இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் நீங்க மட்டும்தான் ராப் டேரக்டர்ஸ் ஆக்டிவா இருக்கீங்க. இப்போ ஃபியூச்சர் இல்ல சின்ன சின்ன ரீல்ஸ் கூட எடுத்து நீங்க ஸ்டோரியா போடுவீங்க, நிறைய பார்த்துருக்கோம். கம்மி பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 10 செகண்ட் ரீல் இருக்குன்னா 2 செகண்ட் போர் அடிச்சாலே தள்ளிடுறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் வந்து இப்போ ஸ்லோ ஸ்டெடியா ஒரு ஸ்டோரி சொன்னா அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்போ இன்னும் ஃபியூச்சர்ல வந்து உங்க ஸ்டைலை நீங்க மாத்திட்டீங்களா இல்ல சேம் ஸ்டைலே ஃபாலோ பண்ணுவீங்க? ஸ்டைல் என்ன கரெக்டா சொல்லலாம், ஃபாஸ்டா ரீல் மாதிரி இருக்கா இல்ல ஸ்லோவா இருக்கா? இல்ல உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா பாஸ் பண்ணிக்கிறேன். இல்ல நான் அப்படி கேட்கல. நான் அது நீங்க சொன்னீங்களா ஐ வில் நாட் சேஞ்ச் மை ஸ்டைல்னு சொன்னீங்க. இல்ல நான் ஓகே சொல்லுங்க. அதனால ஜானர் காலத்துக்கு ஏற்ற மாதிரி இது பண்ணலாம்னா வீட்டுல சாப்பாடு கிடைக்காது. அப்பப்ப ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி என்னவோ சேஞ்ச் பண்ணி இப்போ ஃபாஸ்டா ட்ரை பண்றாங்களா, அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் பண்ணிட்டு போனோம். லைக் எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸோட எவ்வளவு பேர் நம்ம படத்தை பார்த்தோம், அதை வச்சுதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. எவ்வளவு அப்ப எல்லாரும் என்ன எதை பாக்குறான், ஓகே இதுதான் பாக்குறான், ஓகே ஃபைன், அதை எப்படி நம்ம ஸ்டைல்ல நம்ம கொண்டு போகணும், அவ்வளவுதான் மேட்டர். இப்போ எனக்குலாம் இன்ஸ்டாகிராம்ல போனோம்னா டைம் போறதே தெரியாது. ஒரு நாள் நைட் ஃபுல்லா கூட வந்து காலைல தான் தூங்குவோம். நானும் காலை தூங்கி நைட் வந்து
நீங்க பிஸியா இருக்கும்போது எப்படி நீங்க இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி காலி பண்ண நான் நிறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணல. நாம வந்து அவ்வளவு விசிபிலிட்டியா அப்படி தெரியுதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் த பாப்புலாரிட்டி ஆஃப் மை ஒய்ஃப், மை கிட்ஸ், அவங்களால அது மேபி அப்படி இருக்கலாம். மற்றபடி இட்ஸ் நாட். நான் அதை வந்து ரொம்ப என்ன சொல்றது, ஒரு நல்ல மொமெண்ட் ஒன்று இருக்கு, அதை நம்ம வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறோம். அவ்வளவுதான் அதோட விஷயம் தான். மற்றபடி இன்ஸ்டால வந்து நான் நிறைய விஷயம் பார்ப்பேன். நான் உங்க பர்சனல் லைஃப் பத்தி நான் கேட்கல, மத்தவங்களோட இது பண்றீங்களே, அது நல்ல விஷயம் தான், அதான் கேட்கறேன். டிவி பாக்குறது இல்லை இப்ப நம்ம எங்க, ஏன் நீயும் நைட் ஃபுல்லா இன்ஸ்டாகிராம் பாக்குறதுனா எது ரீசன் என்னன்னா, முந்தி வந்து நம்ம டிவி ஓடிட்டே இருக்கும், இல்ல ஒரு ஸ்டார் மூவிஸ் வரும், ஒரு சன் டிவி வரும், அப்படி ஓடிட்டே இருக்கும். இன்னைக்கு அந்த சிஸ்டமே இல்லை. நம்மளோட அட்டென்ஷன் எப்பயுமே ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் எடுத்துப்பாங்க. சம்மோன் வில் லாக் அவர் அட்டென்ஷன். இல்ல சில பேர் வீட்டுக்குள்ள போனாலே பாட்டு ஓடிட்டே இருக்கும், ஏதோ ஒரு ஓடிட்டே இருக்கும் மைண்ட். அப்போ அது வந்து அந்த மீடியம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஆனா அந்த பழக்கம் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்மளோட ஹேபிட் வந்து அதுதான், ஆல்வேஸ் பீயிங் அட்டென்டிவ் ஃபார் சம்திங் எல்ஸ். டுடே இது ரீல்ஸ்ன்ற ஃபார்மேட்ல இருக்கு, நாளைக்கு வேற ஏதாவது ஒரு மீடியம் சேஞ்ச். பட் நம்ம மாற மாட்டோம், நமக்கு ஏதாவது ஒன்று பார்த்துட்டே இருக்கணும், ஏதாவது ஒன்று ஓடிட்டே இருக்கணும். அதனால அந்த மாதிரி. என்னோட கொஸ்டின் என்னன்னா, நீங்க நிறைய ஸ்டோரிஸை வந்து கடந்து வந்திருப்பீங்க உங்க லைஃப்ல. பட் ஆனா இந்த ஸ்டோரி நான் படமா பண்ணணும், இதை வந்து என்னோட ஆடியன்ஸ்க்கு வந்து நான் கன்வே பண்ணணும் அப்படின்னு எப்படி சார் டிசைட் பண்ணுவீங்க? அண்ட் ஒரு ஸ்டோரி பண்றேன்னு போது அதுலேருந்து வந்து நிறைய ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கும். அதுல வந்து எந்தெந்த பார்ட்டை வந்து உங்களோட மூவிஸ்ல வந்து இன்கார்பரேட் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணுவீங்க? அண்ட் ஸ்க்ரீன் பிளே எழுதும்போது எதுக்கு வந்து பெரிய இம்பாக்ட் கொடுப்பீங்க, எதை வந்து ஈஸியா வந்து இக்னோர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு? ஏன் ஸ்டோரிஸ் நான் எப்படி சூஸ் பண்ணுவேன்னா, அதான் நான் சொன்னேன் இல்லையா, எங்கேயுமே இல்லாத மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரியை நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி ஃபிலிம்ஸ் வரல, எதெல்லாம் இவங்க ஃபில்மா எடுக்கல அப்படின்னு எனக்கு. இப்போ நான் வந்து இந்த வீரா, அப்புறம் ரெட்டை வாழ்குருவி, இந்த மாதிரி சில ஃபிலிம்ஸ் இருக்கும், அந்த 2 கேர்ள்ஸ் இருக்கிற மாதிரி படம். அந்த மாதிரி ஃபிலிம்லலாம் ஒரு ஷாட் வரும் கடைசியில, இந்த பொண்ணும் ஓகேன்னு சொல்லிடும், அந்த பொண்ணும் ஓகேன்னு சொல்லிடும், இவங்க வீட்டுல ஒன்னா இருக்கா மாதிரி ஒரு ஷாட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது இமேஜினேஷனா இருக்கும் இல்லையா. அப்ப அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்றது தான் கதை அப்படின்னு நான் டிசைட் பண்ணி, அதுக்குதான் அதான் காத்துவாக்குல 2 கதை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன, ஓகே இதை யாருமே டச் பண்ணல, அப்போ இந்த ஏரியாவை நம்ம எடுத்தோம்னா ஒரு எங்கேயுமே முன்ன பின்ன நம்ம பார்க்காத மாதிரி ஒரு யூனிக்கா ஏதாவது சொல்லி பண்ணலாம். இதுக்கு அது ஒரு சேலஞ்ச் மாதிரி இருக்கு, ஏன்னா ஸ்கிரீன் பிளே நவுத்தவே முடியாது. அதுக்கப்புறம் அதாவது கன்வின்சிங்கா ஃபேமிலியோட வந்து உட்காந்து அதுக்குள்ள வந்து கொஞ்சம் செக்ஷுவலா எதுவும் இல்லாம, முகம் சுளிக்கிற மாதிரி விஷயங்கள் இல்லாம இந்த டாபிக்கை ஹேண்டில் பண்றதுக்குள்ள ஒரு மேன் வித் ஒரு பாலியாமரின்ற ஒரு கான்செப்டை அதை வந்து கொண்டு வர்றது கொஞ்சம் டஃப்பா எனக்கு ஃபீல் ஆகும்னா, அப்போ அதை நம்ம சேலஞ்சா எடுத்துட்டு நம்ம வந்து போறோம். ஒரு ரிவெஞ்ச் டிராமா அதை வந்து ஹியூமரஸா, என்டர்டெய்னிங்கா, போரிங்கா, ரொம்ப கோரியா இல்லாம, ஓவர் பிளட் ஷெட் இல்லாம அதை நம்ம எடுக்க முடியுமா அப்படின்னா ஓகே அந்த ட்ரை பண்ணுவோம் அப்படின்றது வந்து நான் அப்படிதான். இந்த மாதிரி இந்த ஐடியாஸ் தான் நான் என்னோட தாட் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ அது எனக்கு நான் அவ்வளோவா அந்த லைஃபோட கனெக்ட்ல இருந்து எனக்கு தெரியாது, என்கிட்ட அந்த அளவுக்கு ரொம்ப மேபி நானும் அப்படிதான் இருக்கிற அந்த ராதிகா மேடமோட கேரக்டர் வந்து ஆக்சுவலா அதான் என் அம்மா. அந்த மாதிரி சில கேரக்டர், சில இன்ஸ்பயர்ட் பீப்புள வந்து நம்ம உள்ள சொருக்கலாம் சம்பர். பட் தென் அஸ் ஸ்டோரிஸா ஒன்றும் அவ்வளோ ஈவென்ட்ஃபுல்லா இட்ஸ் நாட். எல்லாருக்குமே ஒரு அண்டர்டாக் ஸ்டோரி இருக்கு வாழ்க்கையில, எல்லாரும் வீட்டுல இருந்து கஷ்டப்பட்டு தான் வெளில வந்திருக்காங்க அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். பட் அதையே நம்ம எடுத்துட்டு இருந்தோம் சம்வேர் ரொம்ப யூனிக்கா. இப்போ மாரி செல்வராஜோட லைஃப் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து வாழை நம்ம படம் பார்க்கும்போது ரொம்ப மூவ் ஆயிடுச்சு இல்லையா. அந்த மாதிரி ரொம்ப ஒரு யூனிக்கான லைஃப்பை மேபி நம்ம வாழ்ந்திருந்தா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கலாம். பட் நானும் உங்க லைஃப் மாதிரி உங்க லைஃப் மாதிரி எனக்கு வெட்டி மச் ஒரு நார்மல் பேட்டர்ன். எல்லாருக்கும் ஒரு நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் எனக்கு இருக்கு. அதனால அதுல அவ்வளவுதான். என் அம்மா கேரக்டரைசேஷன் தான் கொஞ்சம் சினிமால விற்கிற அளவுக்கு நல்ல விஷயமா பாருங்க. எனக்கு மொத்தம் 2 கொஸ்டின்ஸ் இருக்கு சார். இப்போ நீங்க, நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கிறதுனால இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, என்னால வந்து நான் கத்துக்கிட்டதை வச்சு ஒரு படம் ஃபுல்லா பண்ண முடியும்னு இருக்குன்னா, ப்ரொடியூசரை பிச் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர், ப்ரொடியூசர் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்றது ஒரு கேள்வி.
அண்ட் செகண்ட் கொஸ்டின் வந்து இப்போ ஒரு சீன் நீங்களும் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பீங்க, நான் ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்தேன்னா ஒரு 10 சீனாவது வந்து நியூவா எழுதணும்னு நினைப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க ரைட்டிங் ப்ராசஸ்ல. ஸோ வந்து நான் ஒரு சீன் எழுதுறது வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு, பட் ஆடியன்ஸ் அதை எப்படி ரிசீவ் பண்ணுவாங்கன்றதுல டவுட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெய்யழகன்ல வந்து அரவிந்த் சுவாமி சார் வந்து அந்த அவங்க சிஸ்டரோட மேரேஜ் ஃபங்க்ஷன்ல போயிட்டு அந்த இது போட்டு விடுவாங்க, ஜுவல்ஸ் போட்டு விடுவாங்க. அது ஒரு லாங் அண்ட் லென்த்தி சீன். அது தியேட்டர்ல பார்க்கும்போது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, ஆனா என் கூட பார்த்த ஃப்ரெண்ட்ஸே வந்து ஒரு மாதிரி முகம் சொல்லிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி சீன் வந்து ஆடியன்ஸ்க்கு எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது எனக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்கு, வேற ஒருத்தவங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் இருக்கு. அது எப்படி நீங்க மீட்டர் வச்சு ரைட்டிங் ப்ராசஸ்ல அது எப்படி இன்க்ளூட் பண்ணீங்க, இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகும் இல்ல இது வேற மாதிரி யோசிக்கலான்றது எப்படி யோசிப்பீங்கன்றது என்னோட கொஸ்டின். அதான் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது தம்பி, ரொம்ப கஷ்டம். இது ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாது அப்படின்றது நம்மளால வந்து ஒரு அளவுக்கு மேபி அப்படி இருந்துச்சுன்னா எல்லாருமே அந்த ஒர்க் ஆகிற ஃபார்முலாவை எடுத்துட்டு போய் படம் பண்ணி ஹிட் கொடுத்துட்டே இருக்கலாம். பட் அது விஷயம் இல்லை, நமக்கு இட்ஸ் ஒரு ஹிட் ஆர் மிஸ் தான் எல்லா ஐடியாவுக்கும். ஸோ ஸோ அதுக்கு வந்து ஒரு செட் இது கிடையாது. அந்த சீக்வன்ஸ் வந்து இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னு சொல்றீங்களா, அவ்வளோதான். உங்ககிட்ட அது ஹிட்டு, யார்கிட்ட ஒர்க் ஆகலையோ அது வந்து ஃப்ளாப். நெக்ஸ்ட் டைம் அவர் ஒரு படம் பண்ணா நீங்க போய் பார்ப்பீங்க. இது மாதிரி பிடிச்ச நிறைய பேர் இருக்காங்க, அவங்க போய் பார்ப்போம். எனக்கு ஒர்க் ஆச்சு, நான் அந்த படம் பார்த்தேன், மெய்யழகன் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப பாய்மெண்டா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப அழகா இருந்தது அந்த படம். அதோடைய பேஸோ இல்லை அதோடைய அந்த கான்வர்சேஷன்ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்டெப்தா ரொம்ப அழகா எழுதியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அதுல நடிச்ச 2 பேரும் சொல்ல, கார்த்தி சார் ஆகட்டும், அரவிந்த் சந்தி சார் ஆகட்டும், சின்ன சின்ன கேரக்டர்ஸ் அந்த இவங்க ஒய்ஃபா பண்ண தேவதர்ஷினி அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப அழகா. ஆனா அதே சில பப்ளிக் ரிவ்யூல பாத்தீங்கன்னா வேற மாதிரி அவங்களே ஆடியன்ஸ் வந்து எப்படி என்னடா சொல்றீங்க அப்படின்னா எனக்கே இருந்துச்சு. இது வந்து இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு இந்த படம், இதை வந்துட்டு ஏன் இவங்க வந்து இப்படி சொல்றாங்க, என்ன ரொம்ப ஸ்லோவா இருக்கு, ரொம்ப ஸ்லோ, இப்போ ஃபாஸ்டா இருக்கு, என்ன பண்ண போற, இப்போ ஸ்லோவா இருந்தா என்ன, ஒரு ஃபிலிம் ஸ்லோவா இருந்தா இப்போ அதனால என்ன, அது அதுல ஒரு பியூட்டி இருக்கு, அதை ரசிச்சு பார்க்கலாமே அப்படின்னு தான் நமக்கு தோணும். பட் அது மேபி அவரு சொன்ன ஏரியாவுக்கு மேபி போதும். அந்த ரீல்ஸ், அந்த அட்டென்ஷன் டெபிசிட் டிசார்டர் ஒன்று எல்லாருக்கும் ஒரு அந்த ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் ரொம்ப கம்மியாச்சு. ஓகே நெக்ஸ்ட் என்னன்ற மாதிரி ஒன்று போயிடுச்சு. அந்த ரீல்ஸ் இதெல்லாம் பார்த்து ஓவர் இதாகிடும், டக்குன்னு ஓகே அப்படின்றது. சில பேருக்கு இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ இது வந்து ஒர்க் ஆகும், அதுவும் ஒர்க் ஆகும். இப்போ உங்ககிட்ட ஒர்க் ஆன மாதிரி இப்போ நீங்க ஒன்று யோசிக்கிறீங்க, அது ஒரு செக்டார் கிட்ட ஒர்க் ஆகும். அப்போ உங்களுடைய பேண்ட்வித் வந்து கம்மியாவதா ஜாஸ்தி ஆகுதான்றது விஷயம். நம்ம இதுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் ஆடியன்ஸ் வந்துருவாங்க. அப்போ நீங்க அவங்களுக்கு கேட்டர் பண்ற மாதிரி ஒரு ஃபில்மை டிசைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதுல நீங்க வின் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. எல்லா ப்ரொடியூசர்ஸுக்குமே வந்து பயங்கரமான கதை வச்சிருக்க யாரோ ஒரு டைரக்டர் தான் வேணும். பயங்கரமான கதை வச்சிருக்க எல்லா டைரக்டருக்கும் ஒரு ப்ரொடியூசர் கண்டிப்பா தேவைப்படுது. இப்போ அந்த ஒரு நரேஷனோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க என்ன லெவலுக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்றீங்களோ அதுதான் நம்மளோட ஃபியூச்சர் இருக்கு. அப்படி நீங்க சொல்ற கதை அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு இம்ப்ரெஸ் பண்ணலைன்னா இட் டசன்ட் மீன் உங்க கதை நல்லா இல்லைன்றது கிடையாது. அது அந்த சாவி அந்த லாக்ல ஒர்க் ஆகலன்றதுதான். நீங்க வேற இடத்துல போயிட்டு அது மாதிரி கான்செப்ட் இருந்துச்சுன்னா அது வந்து நானும் அப்படிதான் கதை சொல்லும் போது உருன்னு உட்காந்து பார்த்த 10 பேர் இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். அப்படியே இது ஒரு கதை நீங்கன்னு சொல்லி அப்படி இருந்த ஆளுங்களும் இருக்காங்க. படத்தை பார்க்கும் போதும் அப்படி பார்த்தவங்க இருக்காங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம என்ன அதே இதுலதான் இருக்கும். அந்த ரவுடின்ற ஒரு இதை வச்சு ரவுடி பிக்சர்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியே ஆரம்பிக்கிற அளவுக்கு எனக்கு அந்த படம் தானே ஹெல்ப் பண்ணிருக்கும். அது வந்து அதனால அவங்களும் வந்துட்டு நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்களுக்கு அது அவங்க வேற ஜோன், அவங்களுக்கு வேற விஷயம் அவங்க எதிர்பார்க்கறாங்க. அதனால அது அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு டிரெக்டர் அங்க போவோம், அவங்களுக்கு அது ஒர்க் ஆகும். நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வரும், அங்க ஒர்க் ஆகும். இது வந்து ஒரு பெர்மிட்டேஷன் காம்பினேஷன். நீங்க கரெக்டா அப்படியே நீங்க மீட் பண்றது, உங்களோட கான்டாக்ட்ஸ், அவங்கள வச்சு இவங்களை மீட் பண்ணி இவங்க வச்சு அவங்கள மீட் பண்ணுவீங்க. அப்படியே ஒரு நாள் அது வந்து செட் ஆயிடும். ஸோ அதனாலதான் அந்த டைம் டேக்கிங் ப்ராசஸ் ஆகும். முதல் இடத்துல இப்போ இது பொண்ணு கிடைக்கிற மாதிரி தான். அப்படியே சில பேர் காலேஜ் ஃபர்ஸ்ட் டேலயே ஒர்க் அவுட் ஆயிடும், சில பேருக்கு சாப்பிட்ற நாள் வரைக்கும் அப்படியே சோகமாவே இருந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி அது வந்து கரெக்டா நடக்கும். ரொம்ப ஃபீல் நிறைய பேர் வந்து ஆஸ்பைரிங் டைரக்டர்ஸ் நினைக்கிறேன், ப்ரொடியூசர்ஸ் யாரும் இல்லை.
ஸோ இவ்வளோ நேரம் அவங்களாம் அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க வாட்சிங். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ அவங்க ஸ்டோரி எழுதிட்டு இருக்கிறத ஸ்க்ரீனில் பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. ஸோ அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டாபிக் இருக்கு, இட்ஸ் ஐபி ரைட் அண்ட் கே அக்ரிமெண்ட்ஸ். ஸோ அது நிறைய பேருக்கு அவேர்னஸ் இருக்கிறது இல்லை இங்கே இருக்கிற கிரியேட்டர்ஸ்க்கு. ஸோ உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் அக்ரிமெண்ட்ஸ் இதுலலாம் ஏதாவது இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா இட் வில் யூஸ் ஃபார் தெம். அதான் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி பற்றின ஐடியா வந்து நிறைய பேருக்கு ஆக்சுவலாக கம்மி தான். பட் அது இட் ஹஸ் பிகம் அ ப்ரொடியூசர்ஸ் கேம் டோட்டலி. ஏன்னா அவங்க தான் அதில் வந்து பணம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு நம்ம என்ன எடுத்துகிட்டு போகிறோம், நம்மளோட இமேஜினேஷனை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். சம்டைம்ஸ் அதை பிலீவ் பண்ணி அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுற அவங்க கிட்ட அந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி வந்து எப்பயுமே தே ஒன்லி ஓன் இட். அது வந்து அதுதான் அந்த வாய்ப்பு. அந்த பணம் எடுத்துட்டு வரவங்க வந்து எவ்வளவு அந்த பணத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வருவாங்க. நீங்க ஓகே நம்ம வந்து கஷ்டப்பட்டு கதை எழுதுறோம், ஓகே. அப்போ அதுக்கு வந்து ஒரு 5 கோடி ரூபா ஒருத்தர் செலவு பண்றாங்கன்னா அந்த 5 கோடி சம்பாதிக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டம். அதுக்கு அப்போ என்ன வேல்யூன்னு சொல்லுவோம். நமக்கு இது வந்து கண்ணுக்கு தெரியற கஷ்டம். பட் எவ்ரி திங் இஸ் வெரி டஃப். ஒரு ப்ரொடியூசர் வந்து 10 கோடி 20 கோடி போடுறாங்க, நாளைக்கு படமே ஒர்க் ஆகலை அப்படின்னா நமக்கு வந்து இட்ஸ் another ஆப்பர்ச்சுனிட்டி. லைக் நம்ம இப்போ ஒரு டைரக்டரா ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த ஃபிலிம் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னா நீங்க திருப்பி வீட்டுக்கு போவீங்க, நத்திங் சேஞ்சஸ். நீங்க வீட்டுக்கு போவீங்க, திருப்பி ஒரு கதை எழுதுறதுக்கு நம்ம உட்காருவோம், ஃப்ரெண்ட்ஸோட பேசுவோம், அப்படி இப்படி போவோம். ஆனா ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து ஒரு 10 கோடி ரூபா நஷ்டம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாள் அவங்க பார்த்தீங்கன்னா அந்த 10 கோடி வீட்டை ஏதாவது வச்சு காசு வாங்கியிருப்பாரு, இல்லை ஏதாவது ஒரு லேண்டை வச்சு காசு வாங்கியிருப்பாரு, இல்லை ஒய்ஃபோட நகையை வச்சு காசு வாங்கியிருப்பாங்க. அதுக்கு என்ன அதை பற்றி அதோட வேல்யூ ரொம்ப பெருசு. நாளைக்கு 10 பேர் வந்து வீட்டில் நிற்பாங்க. அதை ஃபேஸ் பண்றது வந்து இஸ் பிகர் டிஃபிகல்ட்டி தேன் வாட் வி ஆர் ட்ரைங். நம்மளோட பேஷனை நம்ம பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு அது வந்து ஒரு பிஸ்னஸ், அது வந்து ஒரு வியாபாரம், அதுல ஒரு பேஷனும் இன்க்ளூட் ஆயிடுது. ஸோ தே ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஒரு செம்மையா ஒரு ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் ஒரு சூப்பர் டைரக்டர் உருவாகிறதுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ். நீங்க ஒரு கேடி குஞ்சுமோன் சார் மாதிரி ஒருத்தர் இருக்கும்போது ஒரு சங்கர் சாரால அவர் இமேஜின் பண்ற ஒரு படத்தை வந்து எடுக்க முடியும். ஒரு ஏஎம் ரத்னம் ஒரு ப்ரொடியூசர், அப்படி ஒரு ப்ரொடியூசர் இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நம்ம நினைச்ச படத்தை எடுக்கிறதுக்கு அங்கே ஒரு விஷயம் நடக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம எவ்வளோ வேணா யோசிக்கலாம், என்ன வேணா கதை பண்ணலாம், ஹீரோஸ் எவ்வளோ டேலண்டடாக வேணா இருக்கலாம், இவங்களுக்குலாம் என்ன ரெஸ்பெக்ட் அண்ட் என்ன நம்ம வேல்யூவேஷன் இந்த இடத்துல நம்ம கொடுக்குறோமோ அதுக்கு ஈக்குவலாகவோ இல்லை அதுக்கு அதிகமாகவோ ப்ரொடியூசர்ஸ்க்கு நம்ம வந்து வேல்யூ பண்றது வந்து ரொம்ப ரொம்ப நியாயம்னு நான் நினைக்கிறேன். ஆனா உங்ககிட்ட ஒரு கேள்வி, நீங்க சொன்னீங்கன்னா நீங்க 20 பேர்ட்ட நீங்க வந்து சொன்னீங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்ற ஸ்டோரி வந்து அந்த ஹீரோவோ அந்த ப்ரொடியூசரோ லாக் பண்ணிடணும், இதை விட்டா எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஸோ நீங்க அந்த 20 ஸ்டோரி சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்கரேஜ் ஆகலையா? நீங்க ஏன் விட்டு கொடுக்கல? லைக் அப்போ உங்களுக்கு ஒரு ஆர்வக்குள்ளரா உங்களுக்கு தோணும் சார், எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? அதான் அங்கே நம்ம கிட்ட இருக்கிற மேட்டரோட கான்ஃபிடன்ஸ் தான் நம்மளை ட்ரைவ் பண்ணி கொண்டு போகும். அந்த சில விஷயங்கள் சிலருக்கு இம்ப்ரெஸ் ஆகும், ஒருத்தவங்களுக்கு அது இம்ப்ரெஸ் ஆகலைன்றதுக்காக அது நம்ம வந்து வேஸ்ட்டுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த இடத்துல ஒரு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு விஷயம் வேற இடத்துல அப்போ இப்போ சில டைம்ல நம்ம மொக்க கதையே கொண்டு போய் சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னும் எல்லாருமே காரி துப்புறாங்கன்னா நம்மளையும் நம்மளை வந்து கேவலமா பார்த்துட்டு அடுத்த அதை எப்படி பெட்டர் பண்றதுன்றது போயிடணும். இல்ல நம்ம வச்சதுதான் சட்டம், நம்ம எழுதுனதுதான் உலகத்திலே பெஸ்ட் கதைன்னு கண்மூடித்தனமா நம்ம அதை நம்பிட்டு இருக்கிறதும் வந்து தோல்விக்கு கொண்டு போயிடும். ஸோ ஹவு மச் எவ்வளவு ஆப்டிமைஸ்டா நம்மளோட வேலை இருக்கு அதை கரெக்டா கேலிபிரேட் பண்றதுக்கு நம்மளுக்கு அதுக்குதான் அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எனக்கு வந்து எங்க இம்பார்ட்டன்ட்னா, இப்போ நான் என் கதையை வந்து நான் ஒரு நெல்சன் அன்னைக்கு எப்பயுமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பஞ்ச், அந்த பஞ்ச் கிட்ட நான் சொல்லுவேன். ஒரு மணி சார் ஒரு ஸ்டுடியோல ஒரு 5 பேர் இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம பேசும்போது அவங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கும், அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றத நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸா வச்சுக்கிறோம். இல்ல இவங்களுக்கு எல்லாம் பிடிக்குதுன்னா இப்போ கன்ஃபார்மா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஸ்கிரிப்டை அப்படியே நம்ம இது பண்ணிட்டே போறோம். நான் வந்து மாத்தல. இன்ஃபேக்ட் இப்போ நான் பண்றேன் ஒரு படம் லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு, அந்த ஃபில்மோட ஸ்கிரிப்ட் வந்து 2018 வந்து நான் பண்ண வேண்டிய ஒரு படம் தான். லைகா ப்ரொடக்ஷன்ஸ்ல பண்ண வேண்டியது, சிவகார்த்திகேயன் சார் அந்த ஹீரோவா நடிக்க வேண்டியது அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அந்த ஃபில்மோட இது அன்னைக்கு டேக் ஆஃப் ஆகல. அந்த கதை
அந்த கதையை தான் நான் இப்பவும் பண்றேன். ஸோ எனக்கு அந்த கதை மேல என்னோட கான்ஃபிடன்ஸ் வந்து குறையவே கிடையாது. அது அன்னைக்கு டேட்ல அது அப்ப நடக்கல. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட்ஸ், இந்த மாதிரி விஷயம். பெரிய பட்ஜெட்ன்றது ஒரு பெரிய டாபிக். அது வந்து நம்ம எப்படி நீங்க ஓவரா இமேஜின், இன்னைக்கு வந்து எப்படின்னா பட்ஜெட்குள்ள கதை பண்ணணும்ன்ற ஒரு கட்டாயம் மேஜரா இருக்கு. நீங்க லப்பர் பந்து டைரக்டரோட இன்டர்வியூ பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இல்ல இப்படி இந்த பட்ஜெட்குள்ள ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு. அப்போ உங்களுடைய இமேஜினேஷன் எல்லாத்தையுமே நீங்க வந்து அதுக்குள்ள கண்ட்ரோல் பண்ணி ஒரு செட் ஒரு ஃப்ரேம் போட்டு அந்த ஃப்ரேம்குள்ள நம்ம சிந்திச்சு வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்படிதான் நானும். ஏன்னா இப்போ போடா பொடி படம் வந்து பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னும் போது அப்ப நம்ம பெரிய ஹீரோஸ் கிட்ட வந்து நம்ம போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? ஓகே, பெரிய ஹீரோஸ் கிட்ட நம்ம போகிறது கஷ்டம் அப்படின்னு சொன்னா நம்ம ஏன் ஒரு ஃபீமேல் கேரக்டரைசேஷன் ஸ்ட்ராங்கா பண்ணக்கூடாது? ஏன்னா ஹீரோயின்ஸ் வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்றதுன்றது ஒரு ஃபேர்லி இன்னும் கொஞ்சம் ஈஸியர் ரூட். ஸோ அப்ப நம்ம இந்த கேரக்டர்ஸையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம், சப் கேரக்டர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம். லெட் இட் நாட் ஜஸ்ட் பி அபவுட் ஒரு ஹீரோவை நம்ம இம்ப்ரெஸ் பண்ணி எப்படியாச்சும் இந்த செகண்ட் ஃபிலிம் எப்படியாவது கொஸ்டின் பண்ணோம் அப்படின்றது இல்லாம அந்த கதையில நம்ம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணோம், அதுக்குள்ள வேற என்னெல்லாம் யூனிக் விஷயம். இது ஒரு ஹீரோவே தேவையில்ல, ஒரு பெரிய ஸ்டார் வந்து இதுக்கு தேவையில்ல, நல்ல ஆக்டர்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஸ்கிரிப்டை ஏற்பாடு பண்ணோம்னா அது நம்மளை காப்பாத்திடும் அப்படின்னு நம்ம நம்பி நம்ம முன்னாடி போயிடும். அந்த மாதிரி தான். அப்ப நம்ம பார்த்த வேலை, இப்போ நான் 2 வருஷம் உட்காந்து இப்போ அது ஒர்க் பண்ணேன். அந்த படம் ப்ராப்பரா நான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு அந்த கதை எனக்கு ரொம்ப பெர்ஃபெக்டா தெரியும். எங்க கொண்டு போய் நரேட் பண்ண விட்டாலும் ஒரு இடத்துல சிரிப்பான், ஒரு இடத்துல சிரிக்க மாட்டான். பட் நமக்கு வந்து அது மேல ஒரு பக்காவான கான்ஃபிடன்ஸ் இருக்கும். நம்மள ஆர்வப்படாதுன்னு நினைச்சு சில டைம்ல நம்மள நினைக்க வச்சிருவாங்க. இப்போ கூடாது. இப்போ ஈவன் நான் அஜித் சாருக்கு நான் பண்ண கதையா கூட இருக்கட்டும், அதுவும் வந்துட்டு என்னால அந்த கதையை சேஞ்சே பண்ண முடியாது. ஏன்னா அதுதான் என்னுடைய கோர் ஸ்ட்ரென்த். அது அந்த பக்கம் வந்து இப்போ ப்ரொடியூசருக்கு வந்து அது பெருசா அவங்களுக்கு வந்து அதுல டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அவங்களுக்கு வந்து அதோட செகண்ட் ஹாஃப் வந்து இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படி பட் அதான் நான் சொன்ன மாதிரி என்னால வந்து அதை ரொம்ப வளைக்க முடியாது. ஏன்னா அதுக்கு நான் நிறைய ஒர்க் பண்ணியிருப்பேன், அதுக்கு ரீசன்ஸ் இருக்கும். திடீர்னு பார்த்தா அந்த ஹீரோ வந்து ஏன் சும்மா நிற்கிறார், 2 பேர் ஏன் குத்துறாங்க, நான் குத்துறேன் இப்படின்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா எனக்கு அதுக்கு ஆன்சரே கிடையாது. ஏன்னா அதுதான் என்னோட ஸ்டைல். அந்த பேட்டர்ன்ல தான் படம் பண்ணணுன்றது என்னுடைய ஆசை. ஸோ இப்ப நம்ம நினைச்ச ஃபில்ம பண்றோமா இல்ல சரி ஓகே அப்படின்னு பண்றோமான்ற ஒரு இடத்துக்கு வந்து அது நிற்கும். அதுல நான் வந்து எனக்கு நான் நினைச்ச ஃபில்ம் பண்ணாதான் அது படம் பயங்கரமா ஹிட் ஆகும், அதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும், அப்பதானே இது கரெக்ட். அதாவது எண்ட் ரிசல்ட்ல இப்படி பண்ணாதானே இந்த மேட்சை நம்ம வின் பண்ண முடியும்ன்ற இடத்துல நான் அதை யோசிப்பேன். ஸோ நம்ம ஒரு மேட்ச் விளையாடினாலே போதும் அப்படின்னு நினைக்கிறதுக்கும் மேட்சை வின் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ். நான் மேட்ச் எப்படியாச்சும் வின் பண்ணணும் அப்படின்றதுனா அதுக்கு இன்னொரு நாள் ஒரு சான்ஸ் கிடைக்கும், இன்னொரு நாள் நம்ம அந்த கேம் விளையாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம டெஃபினட்டா அதை வந்து வின் பண்ணணும். அதுதான். இப்போ நீங்க நானும் ரவுடிதால வந்து நீங்க ஃபர்ஸ்டே போய் கேட்கும்போது ப்ரொடியூசர்ஸ் இல்ல வேணாம் சொல்றாங்க. பட் லைக் ஆஃப்டர் கிரியேட்டிங் அ டீம் நீங்க ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. பட் நடுவில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சினிமாட்டோகிராஃபி இல்ல இந்த ஷாட் இப்படி வச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு லைக் they're trying to like அவங்களோட தாட்ஸ் உங்களுக்கு சொல்ல பார்க்கணும். அப்போ நீங்க அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? டெக்னீஷியன்ஸ் வந்து பிகெஸ்ட் பவர். லைக் நமக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து சும்மா ஒரு கதையை எழுதிட்டா அது படமா உருவாயிடாது. அந்த இடத்துல வந்து ஒரு டிஓபி வரணும், அங்கே ஒரு எடிட்டர் வரணும், ஒரு இசையமைப்பாளர் வரணும், ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர் வரணும். இவ்வளோ பேரையுமே ஒன்று சேர்த்து அவங்களுக்கு நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம மைண்ட்ல என்ன இருக்குன்றத புரிய வச்சு அந்த ஒர்க் அவங்க கிட்ட இருந்து நம்ம டிரா பண்றது தான் இதோடைய மேஜர் ஒர்க்கே. இட் டசன்ட் ஸ்டாப். நம்ம ஒரு எக்ஸ்ட்ராடினரியா ஒரு கதை எழுதிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிருவோன்ற கணக்கு கிடையாது. அங்கதான் அந்த வேலை ஆரம்பிக்குது. அந்த கதையை எழுதுறோம், அது வந்து ஒரு ஹீரோவும் ஒரு ப்ரொடியூசரும் ஓகே பண்ணி அப்ரூவ் பண்றதோட அங்கதான் அந்த வேலையோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அந்த ஜெர்னியே ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் உட்காந்து அந்த கேமராமேனும் அந்த ப்ரொடக்ஷன் டிசைனரும் நமக்காக அந்த விஷுவலுக்காக எல்லா வேலை செய்யறதும். இதுல வந்து எப்பயுமே இந்த சண்டை இருக்கும். நான் இப்படி நினைச்சேன், நான் அப்படி நினைச்சேன் அப்படின்றது என்னைக்குமே இருக்கும். அது வந்து என்னைக்குமே ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா தான் போய் முடியும். என்னைக்குமே 2 டெக்னீஷியன்ஸ் வந்து தண்டத்துக்கு வேஸ்டா சண்டையே போட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒன்ஸ் இப்ப நீங்க ஒரு டெம்பிள்குள்ள நீங்க போட்டீங்கன்னா உங்களோட மைண்ட் செட் மாறிடும். அந்த நேரத்துல வந்து நீங்க எதை பத்தியுமே பெருசா யோசிக்க மாட்டோம். அந்த சாமி எப்போ பார்ப்போம், எப்போ பிரசாதம் வரும், அப்புறம் நமக்கு என்னெல்லாம்
மனசுல இருக்கு, அதெல்லாம் எப்படி போய் கேட்கறது அப்படின்னு நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாமே அந்த இதுக்கு போயிடும். கியூல நிற்போம், எவ்வளவு நேரத்துல போவோம், இந்த இடத்துக்குள்ளேயே இருப்போம். அதான் ஒரு டெம்பிள் போகும்போது நம்மளோட கான்சென்ட்ரேஷன். அதே மாதிரி ஒரு ஷூட்டிங்குள்ள நீங்க போன உடனே உங்க கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா அங்க வந்துடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள நீங்க வந்துடுவீங்க. இவன் இந்த டிஓபி என்ன சொல்றாரு, நம்ம என்ன சொல்றோம், இதுக்குள்ள போறோம் அதுக்குள்ள போறோம். அந்த ஒரு 7 o'clock காலையில இருந்து ஒரு ஈவினிங் ஒரு 6 மணி வரைக்கும் அது ஒரு கோவில் இருக்க மாதிரி, சாமி கும்பிடுற மாதிரி ஒரு பயங்கர ஒரு எனர்ஜி அந்த இடத்துல நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த எனர்ஜி தான் ஆக்டர்ஸ் கிட்ட போவோம், அதுதான் வந்து படமாவும் வெளியில வரும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா அந்த ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து இருக்கிறது வந்து எப்பயுமே நல்லது தான். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எனக்கு எவ்ரிடே ஷூட்டிங்ல இருக்கும். பட் இதெல்லாம் எண்ட் ரிசல்ட்ல வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். வணக்கம், என் பேர் சரவணன். எனக்கு உங்களை வந்து போடா பொடியில் வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போதுலேருந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நேற்று தான் இந்த போஸ்ட் பார்த்தேன், உங்களை மீட் பண்ணுறது வந்து. காலையில் எழுந்து தூக்கமே வரல. 5 மணிக்கு எழுந்துட்டேன். நான் 8 மணிக்கு எழுந்து கிளம்புனா தான் ஐடியா. ஆனால் 5 மணிலேருந்து எனக்கு தூக்கம் வரல. அவ்வளோ இன்ஸ்பயராக வந்து உங்களை பிடிச்சதுக்கு காரணம் வந்து நான் ஒரு லிரிசிஸ்ட். நான் வந்து பாடல் எழுதுறதுக்கு ஒரு 4-5 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில பாடல்கள் எழுதியிருக்கேன், கவர்மெண்ட்டுக்கு ஜிங்கிள்ஸும் எழுதியிருக்கேன், சேனல்ஸ்க்கும் எழுதியிருக்கேன். நான் வந்து டிவி ஷோஸ்க்கு டைரக்ஷன்லாம் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு பர்டிகுலர் சினிமாவுக்கு டைரக்ஷன் பண்ணணும் ஐடியா இல்லை. ஆனால் உங்களை நீங்கள் வந்த உடனே ஒரு வார்த்தை சொன்னீங்க, இங்கே வந்து பார்க்கும்போது என்ன தான் நான் இங்கே பார்க்க வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணிங்க. நான் உங்களை வந்து பார்க்கும்போது என்ன தான் உங்களை பார்க்க, நான் உங்களை தான் நானாக நினச்சிட்டு இருக்கேன். ஏன்னா லிரிசிஸ்ட்டு அண்ட் பிடிக்கும் டேரக்டர். ஆனால் எனக்கு டைரக்ஷனில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நான் ஸ்டோரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்போ வரைக்கும் நான் நம்புறது என்னன்னா, நான் என்ன ஒன்று முழுசாக ஒரு மியூசிக் டைரக்டர் போயிட்டு நான் ஒரு பெரிய லிரிசிஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு தைரியம் எனக்கு வர மாட்டேன். ஏன்னா நான் எழுதியிருக்கேன், டியூனுக்கு லிரிக் எழுதியிருக்கேன், நானே லிரிக் எழுதி டியூன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த கான்ஃபிடென்ட் வர மாட்டேங்குது. நீங்கள் எப்போ உங்களை நீங்கள் நான் ஒரு லிரிசிஸ்ட் அப்படின்னு நீங்கள் நம்புனீங்க, அந்த இடம் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் டேரக்டர்னு நீங்கள் நம்புனீங்க, அந்த இடம் எந்த மாதிரி, எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு ஒன்றும் அந்த ஃபீல் வர மாட்டேங்குது. அதான் அது நம்மளோட ஒர்க்கை வெளியில இருக்கிறவங்க பாக்குற மாதிரி நம்ம ஒரு சுச்சுவேஷன் அமைது இல்லையா? இப்போ நீங்க ஒரு பாட்டு எழுதுறீங்க, அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு வீடியோவோ ஏதோ ஒன்று எடுத்து ஒன்று ரிலீஸ் ஆகுது. அப்போ அது மக்கள் பார்க்குறாங்க, பார்த்து உங்களை பாராட்டினோடனே உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் வரும். ஸோ அது எப்படி வெளியில கொண்டு வருதுன்றதுக்கான வேலையை பார்த்தீங்கன்னா, இது நீங்க கேட்குற அந்த 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 ஃபீல் வந்து அங்கதான் இருக்கு. நீங்க இப்போ டைரக்ட் பண்ணோம் அப்படின்னு பாட்டு எழுதுறது வந்துட்டு எப்படி சொல்றது, எல்லாருக்குமே அந்த ஹேபிட் இருக்கும். சின்ன வயசுல இருந்து நீங்க எக்ஸாம்ல உட்காந்துட்டு போது லாஸ்ட்ல ஒரு 15 minutes இருந்துச்சுன்னா கொஸ்டின் பேப்பர் பின்னாடி எழுத ஆரம்பிக்கிறவங்கள இருந்து ரஃப் நோட்ல எழுத ஆரம்பிக்கிறவங்க வந்து காதலுக்காக எழுத ஆரம்பிக்கிறவங்க எல்லாருக்குமே அந்த பழக்கம் இருக்கும், ஆசை இருக்கும். சூப்பரா ஏதாவது ஒண்ணு அந்த ரைமிங்ல ஏதாவது ஒன்று எழுதணும் அப்படின்றது அது ஒரு ஹேபிட் தான். அது ஒன்ஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அது நம்ம வெளியில எத்தனை பேர் அதை வந்து இப்போ நீங்க எழுதுனால என்ன பண்ணுவீங்க, நீங்களே வச்சுப்பீங்க. ஜென்ரலா அப்படி பண்ண மாட்டோம். நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புவோம். அவங்க இப்போ இன்னைக்குன்னா சோசியல் மீடியா அதெல்லாம் இருக்குங்களா, அதுல ஈஸியா ஒரு விஷயம் இப்போ ரொம்ப சூப்பரா இருக்கு, எக்ஸ்ட்ராடினரியா இருக்குன்னா யாராவது ஒருத்தர் அதை கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்துடுவாங்க வெளியில. ஸோ நீங்க அதை விட்டு பாருங்க வெளியில, அதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருதுன்னு பாருங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு எல்லாமே மூவ் ஆயிடும். அது ரொம்ப ஸ்டன்னிங்கா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்படியே வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க.